இப்போ இந்த பாடல் நம்ம பார்த்து நிறைவு பண்ணியிருந்தோம். செய்திடும் கர்மம் எல்லாம் செய்தவர் தம்மை பற்றி எய்திடும் எண்ணில் இங்கே மாய்ந்திடும் எய்வதெங்கன் மெய்தரு தூளம் கெட்டு சூக்கமாய் மேவும் எண்ணில் ஐயனே தீபம் போனால் அதன் ஒளி ஆவதுண்டோ என்று கேட்குறான். அதாவது கர்மத்துக்கான ஒரு தடையை சொல்லுகின்றாங்க. நம்ம செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ நம்ம அனுபவிக்கிறோம் பின்னாடின்னு சொல்லுகிறோம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகதறிவு. இப்போ நாஸ்திக சமயங்கள் என்று நம்ம நாட்டில் இருக்குது. அதில் வந்து உலகாயுதம், பௌத்தம், சமணம், ஆசீவகம் இந்த சமயங்கள்லாம் நாஸ்திக சமயங்கள் தான். ஏன்னா கடவுள் இல்லைங்கிற கொள்கை உடையது. ஆனால் கூட வினை இல்லைன்னு அவங்களாம் சொல்கிறதில்ல. அவங்க வினைக்குள்ளே ஏற்றுப்பாங்க. பௌத்தராக இருந்தாலும் அவன் கண்மம் செஞ்சால் கண்மம் உண்டுங்கிற கொள்கை உடையவன் தான். அதேமாதிரி சமணனாக இருந்தாலும் அவன் கண்மத்தை செஞ்சிங்கன்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற கொள்கை உடையவன் தான். ஆனால் அதிலிருந்து வேறுபட்டவன் இவன். உலகாயுதன் என்ன சொல்கிறான், நீ கண்மம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நீ இந்த உலகத்தில் நீ செஞ்சினா அது வந்து அதை நீ நல்லது செஞ்சாலும் சரி அதை நீ அனுபவிக்க வேண்டியதில்லை, கெட்டது செஞ்சாலும் சரி அனுபவிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது. மக்கள் முதல்ல நெறிப்படி வாழ முடியாது. முதல்ல ஒருத்தர் நல்லவனாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, ஒருத்தர் கெட்டவனாக இருந்தாலும் பிரயோஜனமே இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை? அது ஆதி மனித வாழ்க்கை தான். அது கிட்டத்தட்ட விலங்கு வாழ்க்கையே ஆகிடும். இப்போ எந்த தப்புமே கிடையாது சார். நீ யாரை வேணாலும் அடித்து ஊரடிச்சு உலையில போடலாம், அதனால் உனக்கு எந்த பாதிப்புமே கிடையாதுன்னாக்க யார் நல்லவனா வாழ்வாப்போ? ஒரு இடத்துல அவனே ஐயோ நான் பெரிய தப்பு செய்யாத தப்புலாம் பண்ணிட்டு அதுக்கு தான் அனுபவிக்கிறேன்னு கடைசியில் அவனே ஒரு இடத்துல சொல்ல தானே போகிறான். அடுக்கும்போது என்ன சொல்கிறான், எடுத்தவொடனே கண்மம் என்பது ஒன்றுமே கிடையவே கிடையாதுன்ட்டான். சரி, நல்ல கண்மம் இல்லைங்கிறத சொல்ல, ஆனால் அதோடைய இன்னொரு எதிரொலிப்பு பேட் கண்மமும் இல்லைங்கிற அர்த்தமாயிடுது. அப்போ ஒருத்தன் மனதறிந்து செய்யக்கூடிய தவறுகள் எதற்குமே அவன் தண்டனையே பெறமாட்டான் அப்படிங்கிற அடிப்படை அறிவே மக்கள்கிட்ட ஒரு கட்டுக்கடங்காத. இப்போ கண்மம்னு இருக்குது, சாமி இருக்கார், தெய்வங்கள் இருக்குது, நம்ம செஞ்ச தப்பை நாம் அனுபவிக்கணும், பாவத்தை அனுபவிக்கணும், சொர்க்க நரகங்கள் இருக்குது, அதையெல்லாம் சொல்லியே மக்கள் வந்து இவ்வளோ ஒரு தப்பு பண்ணுகிறாங்க இன்றைக்கி உலகத்துலன்னா. விகிதத்தை விட அதிகமாக இருக்குது. ஒரு உயிரை கொள்வது அப்படிங்கிறது சாதாரணமாக விஷயமா போயிடுச்சு. உணவுக்காக எத்தனை உயிர்கள் கொள்ளுகிறார்கள் இல்லையா? இறைச்சிக்காக எத்தனை உயிர்கள் கொல்லப்படுகிறது, எத்தனை ஆடு. நேற்று பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி பார்த்ததே இல்லை. அது கருவாடா இல்லை கழிவான்னு எனக்கு தெரியல. ஒரு பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணுறேன், காலையில் ஒரு 8 மணி போல் கிராஸ் பண்ணுறேன். 9 மணிக்கு ஒரே ஸ்மெல் அடிச்சு ரோட்டில் பஸ்ஸில் வரும்போது. சைடில் பார்க்குறேன், அந்த ஒரு டாட்டா ஏசி ஃபுல்லாக பசு கழிவு ஏற்றிட்டு போகிறான். அது எல்லாமே மாடு. அதுவும் எப்படி இருக்குன்னா ட்ரையாக இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா எலும்புகளோட கிடையாது, அதாவது சதையாகவே இருக்குது, ட்ரையாக கருவாடு மாதிரி ஏற்றிட்டு போயிட்டுருக்கான். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை ஏற்றிட்டு போய் எப்படி ஏற்றிட்டு போனால் மேலே கூடெல்லாம் போட்டு கவுத்து போகுது, நல்லா அழகாக பேக் பண்ணி போகுது. அதில் பார்த்தீங்கன்னா கொம்பு தெரியுது, தலை தெரியுது, அதில் இந்த சப்ப பகுதி தெரியுது. அதெல்லாம் தெரியுது. வீடியோ எடுத்திருக்கேன், நான் அனுப்பிச்சு தரேன் வீடியோ. அதை ரோட்டில் தானே போகுது, எடுத்தேன், அதை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ இறைச்சி சாப்பிட்றேன், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னே அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அது போடுவாங்கய்யா, அது சாவு. இப்போ கறி வத்த போடுவாங்க தெரியும் நமக்கு. அது ஆட்டில் வத்த போடுவோம், ஆட்டுக்கறியில் வத்த போடுவாங்க, தான் உப்பு கண்டம் போடுவாங்க. அது எப்படின்னா பச்சை கறியை பச்சையாக இருக்கும்பொழுது சாப்பிட்டது போக மிச்சம் இருந்ததுனாக்க, நிறைய கறி இருக்குது அப்படின்னாக்க அது உடனே மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை பொடியில் காய வச்சுருவாங்க. இது போல் அது ட்ரை ஆகிடும். அதை எடுத்து சேமித்து வச்சுப்பாங்க. இது கிராமங்களில் வழக்கம் இருக்குது, இப்போவும் இருக்குது. திடீர்னு ஒரு ஆடு செத்து போயிடும். அப்போலாம் பழங்கால வீட்டில் ஆடு வளர்க்குறாங்கன்னாக்க ஆடு செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அது தூக்கி போட மனசு வராது உங்களுக்கு. உடனே அது புதைக்கணும் கூட தோணாமல் உடனே இப்போ என்ன, அது ரொம்ப கொடுமைங்க அதெல்லாம். ஒரு ஆடு வந்து உயிர் ஏதாவது அரிசி கிரிசி தின்றுருக்கும், அது உயிருக்கு போராடும், செத்து போயிடுறதுக்கு உயிர் போராடும். அது செத்து போயிட்டுனா அதை யாரும் திங்க மாட்டாங்கிறதுக்காக அது உயிரோடு இருக்கும் பொழுதே மரண போராடும் பொழுது அதை அறுத்து உடனே அதை சாப்பாட்டுக்கு தயார் பண்ணிவிடுவாங்க. இப்போ வேண்டுகிறவங்க உடனே பச்சை கறியை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதையும் மீறி இப்போ உங்களுக்கு நிறையா இறைச்சி மீந்து போச்சுன்னா அதை அந்த ஓனர் என்ன பண்ணுவாருன்னா அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அதை பரட்டி, எப்படி நீங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் காய வைப்பாங்க தெரியுங்களா, அதுமாரி காய வச்சு அதை எடுத்து பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் மக்கள் வழக்கில் இருக்கிறது தான். இதெல்லாம் நம்ம விமர்சிக்கிறதுக்கோ இதை ஆஹான்னு சொல்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இப்போ கருவாடு, மீன் கருவாடு அப்படி தானே செய்கிறாங்க. அது மாதிரி நான் ஆட்டிறைச்சியை பார்த்துருக்கேன். அது கூட எப்படின்னாக்க பச்சையாக இருக்கக்கூடிய கறியை தான் அப்படி செஞ்சு பார்த்துருக்கேன். இவன் வந்து ட்ரையாக இருக்குது, ட்ரை மீட். அது
அது வந்து அவ்வளோ ஸ்மெல்லோட, அந்த ஸ்மெல்லோடலாம் சாப்பிடலாம் முடியாது அதெல்லாம். அது என்ன செய்வாங்க? ஐயோ ஜெலட்டின் சில விஷயங்கள்லாம் சித்த மருத்துவத்தில் வந்து சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டது தான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மருத்துவம்னு வந்துட்டுனா நீங்கள் வந்து புடம் போடுறாங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு ஆம ஓடு இதெல்லாமே உங்களுக்கு புடம் போட்டு பஸ்பமாக எடுத்து தான் அதை உங்களுக்கு மருந்தாக தயாரிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மருந்துன்னு வந்துட்டுனா சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாது. சரி, எடுத்துட்டு போட்டோம். சரி, எது சொல்ல வந்தோம்? இப்போ அப்படி ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள்ங்கிறார் அருணகிரிநாதர். அவர் மாதிரி பசுவை கொண்டவங்களை ஆசாரவீன புதர்க்க துட்டர்கள், ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள், மாதா பிதாவை பழித்த துட்டர்கள், ஆவேச நீரை குடித்த துட்டர்கள், பரதாரம் கூசாது நாவேன பொசித்த துட்டர்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் துஷ்டர்கள்னு லிஸ்ட் அவுட் பண்றாரு. பாவிகள் யார் யாருன்னு அருணகிரிநாதர் சொல்றார். ஆச்சார வீண குதர்க்க துட்டர்கள், ஆச்சாரத்தை ஒழுகாதவன், மாதா பிதாவை பழித்தவன், ஆமாவின் ஊனை செகுத்தவன், பசுவை சாப்பிட்டவன், ஒன்று தின்னவன், அப்புறம் பரதாரம் புசித்தவன், இவெல்லாம் பாவிகள்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுறான். அதில் பசுவை கொள்வது பாவம்னு வருகிறது. பசுவை அடிக்கவே கூடாதுங்கிறார் சேகராசாயம். முதல்ல அது தப்பு பண்ணால் கூட அடிக்கக்கூடாதுங்கிறார். அது கொம்பு வச்சுது, அது புனிற்றுல மாவண்ணுங்கிறார். அதை சண்டேசன புராணத்தில் புனிற்று, அது அப்போ தான் கண்ணுட்டி போட்டிருக்கு நேத்தியன்மோ, அதை ஓட்டம்ட்டான் மேய்க்கிறதுக்கு. அதுக்கு கடுப்பில் இருக்குது, கண்ணுட்டியை விட்டுட்டு நம்மளை ஆச்சிருட்டானேன்னு. அவனை சும்மா கொம்பு ஆட்டினதுலேயே அவன் உடனே அடிச்சுட்டான். அதை உடனே அதுக்கு சண்டேசன் எனக்கு கோவப்படுறாரு, இன்னைக்கு பசு அடிக்கலாமா, அதுக்கு ஒரு 10 பாட்டு போடுறாரு. சண்டேசன் ஒரு இடத்துல பசு வந்து அனைத்து தேவர்கள் இருக்கக்கூடியது இல்லையா, பெருமானுக்கு ஆடுவதற்கு யானை இருந்து கொடுப்பது இல்லையா, நான் பூசக்கூடிய திருநீரை கொடுப்பது இல்லையா, அதை போய் அடிக்கலாமா, யுவர் டிஸ்மிஸ் அப்படின்ட்டு உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அவளை. அதனால் அந்த பசுவை நாம் கும்பிட வேண்டும், அதில் தேவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களுடைய வழக்கமே பசுவை வழிபாடு செய்கிறது ஆரம்பத்திலிருந்து. இடையே அது கூட வச்சுருக்கிறாங்க. பசு இறைச்சியை சாப்பிட்றது வந்து தமிழகத்தில் வந்து அது இழிவாக தான் பார்க்கப்பட்டது. அதனால தான் அப்பர் சாமி கூட ஆவு உரித்துன்னு தெளிவாக ஒரு வார்த்தை சொல்வார். அந்த புலையர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குழுக்கள் கூட பசு இறந்து போனதுன்னா உரித்து அதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு முதுமையினால் இறந்த பசுவினுடைய இறைச்சியையோ இல்லை அதை எலும்பையோ பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர்த்து உயிரோடு இருக்கக்கூடிய பசுவை கொன்று அதை நம்ம சாப்பிடுவதுங்கிறது மகாபாவம் அது. அதனால தான் புலையர்னே அவங்களுக்கு பேர். புலாலோடு தொடர்புடைய தொழில் செஞ்சதுனால புலையர்னு அதுக்கு பேர்னு சிவகங்கையர் அதுக்கு உரை எழுதுறார். நம்முடைய நாளைப்போராயண புராணத்தில் புலாலோடு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சதுனால புலையர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அப்படிப்பட்ட பாவம் செய்கிறதெல்லாம் கூட தப்பு இல்லைன்னு ஆகிடும் இல்லையா. எதுக்குமே இப்போயே தப்பு இல்லைன்னு இதாக இருக்குது. அது இப்போ இஸ்லாமியர்கள் வந்து பன்றியை வந்து இழிவாக நினைக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஒரு பன்றி இறைச்சியை சாப்பிட்றதையோ அதில் ஒரு புரட்சியோ எவனும் காமிக்க மாட்டான், ஏன்னா அது அவங்களுடைய மனம் பாதிக்குமா. ஆனால் அதுவே ஒரு இந்துக்களுடைய அவங்களுக்கு பசுவை சாப்பிடக்கூடாது அது வேணான்னு நினச்சாங்கன்னா அப்போ தான் நான் வந்து நல்லி எலும்பு ஆம்லெட் அதை நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அது வந்து வீடியோ எடுத்து போடுறான் பிஹைண்ட் வுட்ஸில். அது வந்து அவங்களுக்கு மக்கள் பார்க்குறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா? இப்போ நமக்கு அது பார்த்தா கஷ்டமாக இருக்காதா? அப்போது எல்லாமே நமக்கு எதிராக தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ இப்போவே இப்படி இருக்குது, இதெல்லாம் பாவம். ஆமாம், அப்படியே தலையை கொண்டு வரானே, அப்படியே அந்த தலையை அப்படியே கொண்டு வந்து ப்ரெஷ்லாம் பண்ணி விட்றான். அதுக்கு வீடியோ பேஸ்ட் ப்ரெஷ்லாம் போட்டு வாயில் விளக்கிட்டு அப்புறம் அப்படியே சுட்டு அதை வெட்டி தண்ணியில் போட்டு வேக வச்சு திங்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்தல எல்லாம் தான் காமிக்கிறான். உலகத்தில் என்ன தான் நடக்கல. அப்போ இதை விட குடும்பம் வாயால் சொல்லத்தகாதெல்லாம் சாப்பிட்றானுங்க. அது பன்றி ரொம்ப கொடூரமானது, பாவமாக. அது பன்றியை சாப்பாட்டுக்காக கொல்லும் பொழுது அதை அடித்து தான் கொள்வாங்க. அதை ஏன்னா அது வெட்டினா அதோட ரத்தம் வெளியேறி போச்சுன்னா சுவை இருக்காதுன்னு சொல்லி
அதை அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டு தான் அதை சாவடிச்சு தான் சாப்பிட்றானுங்க. எவ்வளோ கொடுமை இது. அப்போ இப்போ இது வந்துருச்சு, ஷாக் கொடுத்துறாங்க போடுறதுக்குலாம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், மீட் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு ரூம் உள்ள பணியெல்லாம் ஓட்டி விட்டு ஃபுல்லாக ஷாக் கொடுத்துட்றான், அப்படியே செத்து போயிடுது. அப்புறம் அப்படிலாம் மக்கள் சாப்பிடுது. ஒரு கோழி படுற பாடு இவனுங்கள்ட்ட பாடுபடுகிறது கோழி. இந்த கோழி அந்த எம்ஜிஆர் நகரில் இருக்கும்போது நான் போன வருஷத்தில் அந்த கோழியெல்லாம் அந்த கூண்டாக தானே கொண்டாடுறானுங்க இந்த பிராய்லர் கோழிக்கு. அதுக்கு இப்படி தானே பிடிச்சிருக்கும், அந்த காலை அந்த கூண்டில் அப்படி பிடிச்சி தான் உட்காந்துருக்கும். அதுக்கு அந்த கூண்டுக்கு கீழே அதோட நகமும் கால் உட்காந்துருக்கும். இவனுங்க கூண்டு மேலே கூண்டு அடுக்கும்பொழுது ஒன்னோட ஒன்று தேய்ச்சிக்கிட்டு இந்த காலெல்லாம் வெட்டி ரத்தம் சொட்ட கிடக்குங்க. பாவமாக இருக்கும். என்ன பாவம், அந்த பாவம் கொள்வது மட்டுமா பாவம்? இப்போ இத்தனையும் உள்ள பாவத்தையும் திங்கிற அனுபவிச்சாகணும். அதை எத்தனை வருஷம் எத்தனை கோடான கோடி ஜென்மம் நரகத்தில் கிடந்தா கூட தீர்க்க முடியாத பாவம். அதெல்லாம் அது கோழிக்கா? அப்படி எதுக்காக சொல்ல வந்தோம், இது சாப்பிட்றதுக்கே இவ்வளவு. இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்திலே எத்தனை குழந்தைங்களை படாப்படுத்துகிறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு 10 வயசு பொண்ணை அப்படி படாப்படுத்தி கொண்டானுங்க. பெண்கள் மீது எவ்வளோ வன்முறை கட்டவிழ்த்தப்படுகிறது, எவ்வளோ பேரை செயின் அறுத்துறானுங்க, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறானுங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க, திருடுறானுங்க. இவ்வளோ உலகத்தில் கண்மத்தை பற்றி இவ்வளோ விஷயத்தை, பாவ புண்ணியத்தை, சொர்க்க நரகத்தை காட்டியும் கூட இவ்வளோ பாவங்கள் நடக்குது உலகத்தில். இவ கடவுளும் இல்லைட்டா, பாவகன்மமும் கிடையாதுட்டா, ஒன்றுமே இல்லைட்டா. அப்போ நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், நீ இன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். ஒரு கட்டவிழ்த்தப்பட்ட ஒரு சமயமாக இது இருக்கிறது இல்லையா? ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறான், அரசன் அனுமதிச்சது செய்யலாங்கிறான். பின்னாடி ஒரு வார்த்தை வருது, இல்லைன்னா அரசன் தண்டிப்பாங்கிறது பயம் அவனுக்கு. பின்னாடி ஒரு பாட்டை கடைசியாக சொல்கிறான், அரசன் அனுமதிச்சதை செய்யலாம் அப்படிங்கிறான். அப்போ அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவன் கொடுக்குறான். ஏன்னா அது கட்டவிழ்த்தப்பட்டதாக ஆகிடும். இப்போ அரசன் அனுமதிக்காதது தான் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போ சட்டத்தில் தடுக்கப்பட்டதெல்லாம் நடக்கவே இல்லையாப்பா. சட்டவிரோத செயல்கள் தான் இன்றைக்கி சென்னைக்குள்ள 99% நடக்குது எங்கே பார்த்தாலும். அதனால் அப்படி கர்மம் எல்லாம் இங்கேயே, இந்த உடம்புல நீ செஞ்ச கர்மம் எல்லாம் இங்கேயே உடம்போடு அழிந்து விடும் அப்படின்னு இருக்கும்போது, உடம்பு அழிஞ்சு இந்த உடம்புல நான் ஒரு கர்மத்தை செஞ்சேன், இந்த உடம்பு எனக்கு இல்லாமல் போயிட்டுங்கும்பொழுது இது தொடர்ந்த விஷயமா ஒரு கர்மங்கிறத இப்போ செஞ்சு முடிச்ச செயல். இப்போ டீ குடிச்சேன்னா, டீ குடிச்சதுங்கிறது இப்போ எனக்கு தொடர்ச்சியாக இருக்கா? குடிச்சதுங்கிறது குடிச்ச டைமோட முடிஞ்சு போச்சு. அந்த கர்மங்கிறது குடிச்சதோட முடிஞ்சு போச்சு. இப்போ நாம என்ன சொல்கிறோம், எனக்கு ஐயா டீ கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, இப்போ அவருக்கு எனக்கு செஞ்ச அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? ஸோ நான் உட்காந்துக்கிட்டு நான் அனுபவிக்கிறதுக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு புண்ணியத்தை சாமி அவர் கொடுத்துருப்பார். ஸோ இந்த கர்மத்தை நாம் பார்க்க முடியுமா? ஆனால் செயல் அழிஞ்சு போய் இன்றைக்கி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. புரியுது? அதனுடைய பலன் இருக்கும் அப்படியே நம்மளுடைய நம்பிக்கை. ஆனால் அவன் அந்த செயல் என்பது அந்த நேரத்தோடு அழிஞ்சு போச்சு. அப்போது அது பின்னாடி அடுத்த ஜென்மத்தை வரைக்கும், இப்போ நான் ஒரு இந்த டீ கொடுத்தாரு எனக்கு, இந்த கர்மத்தை நான் அடுத்த ஜென்மத்திலே அவர் அனுபவிப்பாருங்கிறது எந்த வகையில் ஒத்துக்கொள்ள முடியும்? இப்போ டீ இந்த கப்பும் இந்த உலக ஜென்மத்தில் அழிஞ்சு போயிடும், இந்த டீயும் இன்னைக்கியோட அழிஞ்சு போயிடும், அவரும் இந்த ஜென்மத்தில் முடிஞ்சிருவார், நானும் ஜென்மத்தில் முடிஞ்சிருவேன். அப்படிங்கும்பொழுது இது எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டது, இவங்க எல்லாருக்குமே அடுத்த ஜென்மத்திலையும் வருங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ செய்திடும் கண்மம் எல்லாம் செய்தவர் தம்மை பற்றி எய்திடும் எண்ணில், செஞ்சவங்களை பற்றி வரும் என்றால் இங்கே மாய்ந்திடும் ஏவது எங்கன், இந்த உலகத்திலே தானே அழிக்கிறது, அது எப்படி தானா வரும், அடுத்த ஜென்மத்தில் வருவது வாய்ப்பண்ண கேட்குறான். அவன் பார்வையில் கேட்குறான். நமக்கு எப்படி வருது? அது இறைவன் கொடுக்குறார். வெரி குட். சாமி அந்த கணக்கை எழுதி வைத்து கொண்டு பட்டோலை தீட்டும் படி போற்றி வச்சுக்கிட்டு திரும்பி அடுத்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் வேணாலும் கூட்டுவார். இந்த ஜென்மத்தில் கூட கூட்டுவார். குற்றொருவரை கோரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவையெல்லாம் குற்றொருவரை தீமை செய்த தீமை இம்மையே வரும் தின்னமே சுந்தரமூர்த்தி சாமி சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ரொம்ப ஆள் உதாரணம் சொல்கிறார். மெய்த்தரு தூளம் கெட்டு சூக்குமம் மேவும் எண்ணில், சூக்ஷ்மமாக கர்மத்தினுடைய சாரம் இருக்கும், ஸ்தூலம் இல்லைனாலும் சூக்ஷ்மமாக இருக்கும், அது பின்னாடி மேவும்னு நீ சொன்னீங்கன்னா அதுக்கு அவன் ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறான். ஐயனே, தீபம் போனால் அதன் ஒளி ஆவது உண்டோ? தீபம் இருக்கும்பொழுது தான் சார் ஒளி இருக்கும், தீபத்தை அணைச்சிட்டா ஒளி வருமா? வராது. அதுபோல் பருப்பொருளாகிய இந்த காரியங்கள் இல்லாத பொழுது அதனோட கண்மங்கள் மட்டும் சூக்குமமாக வரும்னா எப்படி சார் ஒத்துக்கொள்ள முடியும்? ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு அவன் நமக்கு மறுதலை பண்ணுகிறான். கர்மத்துக்கு அவன் சொன்ன மறுதலை அதுதான் இல்லைன்னு இல்லைங்குதா? அது மட்டும் போலாமா? அதுக்கு அடுத்த உதாரணம் நம்ம ஆட்கள் சொல்லுகிறார்கள். இது பல வகையில் வேதத்தில் சொல்லப்பட்ட ஊமை. இது நாங்கள் எல்லா பல ஜென்மாக்கள் பல சமயங்கள் இந்த உதாரணத்தை எடுத்து காட்டுவாங்க. கர்மத்தை பற்றி பேசும்பொழுது நம்மளும் எடுத்துக்கொள்வோம்.
மாய்ந்து பின் வயலில் இட்டு அவை தழை பலிக்குமா போல எய்திடும் கண்மம் எண்ணில் இட்ட இடத்து இசையும் மேனி ஓய்ந்து வந்தவரை உண்ணப் பண்ணும் சோறு உதரத்து அற்றால் வாய்ந்திடும் மலம் வயிற்றில் கொண்டிடும் பழக்கு வைத்தாய் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம ஆளுதாரம் சொல்லுகிறார். பொதுவாக வைதிகர்கள் சொல்கிறார்கள், சைவ சமயத்தினுடைய கொள்கை மட்டும் கிடையாது, வைதிகருடைய கொள்கை என்ன, வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மை அது. ஒருத்த செய்த கர்மம் அவர்கிட்டே இருந்து பயணம் கொடுக்கும் அப்படிங்கிறது என்ன உண்மை சொல்லுகிறார்கள்னாக்க, வயலில் தழை போடுவாங்க, தழை உரம்னு ஒன்று கொடுக்கணும் வயலுக்கு, தெரியுமா? நல்ல விவசாய என்ன வயலும் வாழ்வும் அப்படின்னு ஒன்று ஒளியும் முன்னாடி ஓடும், 7:30 மணிக்கு டிவியில் ஓடும், முன்னாடி தூர்தர்ஷனில் ஓடிச்சு. இப்போ எங்கள் ஊரில் காரைக்கால் எஃப்எம் ஒன்று எடுக்கும். அது வந்து தமிழ் பாட்டு தமிழ் நிகழ்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஒட்டுமொத்த 24 மணி நேரத்தில் கூட்டினீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் நடக்கும் இந்த எஃப்எம்மில். மிச்சம் பூரா பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி அஞ்சல் தான் இருக்கும். அதில் முழுக்க முழுக்க அந்த கவர்மெண்ட் எஃப்எம்ங்கிறதுனால திருச்சிராப்பள்ளி அஞ்சல், சென்னையிலேருந்து அஞ்சல் அதெல்லாம் தான் நடந்து கொடுத்துருப்பாங்க அவங்க. அதில் ஈவினிங்கில் எப்பொழுதும் வந்து கிசான் வாணி அப்படின்னு ஒன்று 7:30 மணிக்கு ஓடும் அந்த காரைக்கால் எஃப்எம்மில். அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. தழை உரம் போடணும் அப்படிம்பாங்க. தழை உரம்னா என்னென்னா, வயலில் இப்போ தான் நடக்கும். ஆக்சுவலாக குறுவை நீங்கள் சோழ நாட்டுக்கு போனீங்கன்னா இப்போ பார்க்கலாம். இப்போ குறுவை சாகுபடி ஆரம்பிக்கிற காலகட்டம் இது, சித்திரை மாதம் தொடங்குற காலகட்டம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வயல் சுத்தோட சுத்தம் என்ன பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. ஏன்னா பங்குனி மாதத்தோட 3 போகம் நிறைவாயிடும். பங்குனிலேருந்து சித்திரை வரைக்கும் வயல் காய்ச்சல் எதுவும் பண்ணாமல் சும்மா போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் திரும்ப புதுசாக இந்த வருஷத்துக்கான நீங்கள் எப்படி நம்ம பேங்க்கில் புது அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க, சாரி அந்த புது கணக்கு தொடக்கம் தான் சொல்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரல் 1 தானே அது, மார்ச் 30 வந்து லாஸ்ட்டு, ஏப்ரல் 1 வந்து ஃபஸ்ட் கணக்கு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி விவசாயத்துக்கு ஸ்டார்டிங் வந்து சித்திரை மாதத்தில் ஒரு 15 தேதிக்கு பிறகு, வருஷப்பிறப்புக்கு பிறகு நல்ல நாள் பார்த்து சேடை வைப்பாங்க. சேடைன்னா என்னென்னா, வயலில் தண்ணி வைக்கிறதுக்கு, வயலில் தண்ணி போர் செட்டை ஆன் பண்ணி அது வரைக்கும் 10-15 நாள் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க சுத்தமாக. எப்போலேருந்து ஆஃப் பண்ணல இருக்குன்னாக்கா, மார்கழி மாதமே போர் செட்டுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஏன்னா கார்த்திகை தை மாசி இதிலெல்லாம் ஐப்பசி கார்த்திகையில் தான் மழை பெய்யுதா, மழை பெஞ்சோடனே அப்போ விவசாயம் நல்லா மழை பெஞ்சு கார்த்திகை முடிஞ்சதுக்கு பிறகு சம்பா பயிர் வந்து இது வர ஆரம்பிச்சிடும், கதிர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு தண்ணி ஒன்றும் அதிகமாக இருக்குது தேவைப்படாது, அப்பப்போ வச்சு நிறுத்திடுவாங்க. ஈரமாகவும் இருக்கும், பனி பெய்கிற நாள் மழை பெஞ்ச ஈரமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ மார்கழி மாதத்துக்கு பிறகு போர் செட்டு வேலை கிடையாது மேக்ஸிமம். அப்போ அப்பப்போ காஞ்சி போயிட்டுனா மட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் தை மாதம் அரப்பு அறக்கிறதுக்கு முன்னாடியாக என்ன பண்ணுவாங்கனாக்க, அதுதான் சீசன், பொங்கல் அன்னைக்கு பயிர் உளுந்து அடிப்பாங்க வயலில். இது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையை நான் சொல்கிறேன். பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. பொங்கல் அன்னைக்கு செய்ய மாட்டாங்க, ஏன்னா பொங்கல் அன்னைக்கு கரிநாள், 2வது கரிநாள். பொங்கல் கரிநாள் தான், மாட்டு பொங்கலும் கரிநாள் தான், 3வது நாளும் கரிநாள் தான். மாட்டு பொங்கல் அன்னைக்கு இவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு பயிர் உளுந்து அடிக்கிறது வழக்கம். அது எப்படின்னாக்க, நெல் அரப்பாக இருக்காமலே இருக்கும், வயல்லையே இவ்வளோ தூரத்துக்கு கதிர் இருக்கும். அப்போ அது மேலேயே அடிச்சுட்டு வருவாங்க. அது கீழே போய் தரையில், அந்த உளுந்து பயிர் கீழே போய் தரையில் முளைச்சி இவ்வளோ தூரம் வந்துடும். அதுக்கு பிறகு தான் ஆளுங்க அரைப்பாங்க, அதை வயலில் அரைப்பாங்க. எதற்காகனா, அது ஆளுங்க மிதிக்கும் பொழுது அது நல்லா இன்னும் வளமாக அது வேர் விடும்னு சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இப்போ மெஷினரி இறக்குது. இப்போ மெஷினோட நடலாம் பயிர் உளுந்தெல்லாம் போயிடும், மிச்ச இடம்லாம் முளைக்குது. அப்புறம் பயிர் உளுந்து வந்து தண்ணியே கிடையாது பயிர் உளுந்துக்கு, அது ஃபுல்லாக காய்ச்சல் பயிர். அதனால் போர் செட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க சுத்தமாக. பங்குனி மாதம் 15 தேதிக்கு மேலே பயிர் உளுந்து விளைச்சல் அரைப்ப சுத்தமாக முடிச்சுட்டு வயல் ட்ரை ஆகிடும். பங்குனி எண்டு சித்திரை ஃபஸ்ட் வீக்கில் ஃபுல்லாக வயல் ட்ரையாக இருக்கும், போர் செட் போடாமல் இருப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வருஷம் இந்த வருஷத்துக்கான ஸ்டார்டிங்காக போர் செட் தண்ணி வைக்கிறது வயலுக்கு. நாத்தாங்கால் முதல்ல நாத்தாங்கால் தயார் பண்ணுவாங்க, ஷேடை வைக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, வயல் சுற்றி வேலியில் நிறைய வளர்ந்துருக்கு இல்லையா, இந்த போத்துலாம் வச்சு வேலி அடைச்சிருப்பாங்க. அரசம் போத்து, பூவரசம் போத்து, ஒதியம், அதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அரைச்சிருப்பாங்க. அதெல்லாம் மரமாக வளர்ந்துருக்கு, 1 வருஷம் ஆயிருக்குள்ள வச்சு. அந்த கிளைகள் எல்லாம், நிழல் தரக்கூடிய கிளைகள்லாம் வெட்டி வயலில் போட்டுருவாங்க. வயலில் போட்டு சேரோட சேராத மக்கும் டிராக்டரை விட்டு உழுவாங்க. இன்னொன்று வந்து சல்பேனியாவோன்னு ஒரு பயிர் ஒன்று இருக்குது, அது வந்து தழை உரத்துக்காக தான் அது பயன்படுத்துகிறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் பயிர் உளுந்து போடாதவங்க வயலில் அதை தெளித்து வச்சுருப்பாங்க. அது திரும்பி இவ்வளோ ஹைட்டு வந்துருக்கும், புளிய கண்ணு மாதிரி வளருது. அப்படியே தண்ணி வச்சு அது மேலேயே வண்டி விட்டு அடிப்பாங்க. அவ்வளோ தூரம் அது நரி பயிர். ஆமாம், நரி பயிரும் அதுக்கான தழை உரம் தான். இதெல்லாம் வயலுக்கு உள்ள தழை உரம்னு பேர். அப்போது வயலில் போடக்கூடிய தழையானது அங்கே என்ன ஆகுது, மக்கி அங்கேயே இருந்து
திரும்பவும் சத்தாக உண்டாகி மேலே வந்து பயன் கொடுக்குதா இல்லையா? பயிரில் போடுற தழை. அதுபோல் உன்னுடைய கண்மமானது உன்னுடைய உயிரோடு தங்கி இருந்து திரும்ப அடுத்த பிறவியில் உனக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த உதாரணம். இது வைதிக சமயம் கொடுக்கக்கூடிய உதாரணம். இது உலகம் புரியுதுங்களா? என்ன சொல்லுகிறார்? மாய்ந்து பின் வயலில் இட்டவை தழை பலிக்குமா போல். இது தெரிஞ்சா நம்ம விவசாயம் தெரியணும் இப்போ இல்லையா? இதுல நமக்கு எப்படி தெரியுது இப்போ? அதில் சைவஸ்தாந்த படிக்க வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் நாலேஜும் வேணும். உங்களுக்கு இப்போ ஃபிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும். கெமிஸ்ட்ரி இல்லைன்னா இப்போ காலையில் கெமிஸ்ட்ரி வந்துட்டு பாருங்க. இப்போ அதில் மாய்ந்து பின் வயலில் இட்டவை தழை பலிக்குமா போல் ஏய்ந்திடும் கண்மம் எண்ணில். இப்படியாக கண்மம் பலிக்கும்னாக்க இட்ட இடத்து இசையுமே நீ ஓய்ந்து வந்தவரை. இப்போ அப்படி பார்த்தாலும் அந்த உடல் செய்த கண்மத்துக்கு உடம்புன்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? இப்போ நான் இந்த ஜென்மத்தில் கண்மம் செஞ்சேன் சார், இந்த கண்மம் என் உடம்புல பதிவாயிருக்கு. ஏன்னா உயிர்னு ஒன்று ஏற்றுக்கல, அதனால உடம்பை தான் உயிராக பார்க்குறான் அவன். அப்போ உடம்புங்கிறது இருந்தால் தான் அதோட சம்மந்தப்படும். இப்போ நீ என்ன சொல்கிற, அந்த தழையானது அந்த அந்த தரையில் கிடக்கும், அப்புறம் திரும்பி அங்கேருந்து அது புறப்படும் அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் நீ சொல்லக்கூடிய ஜென்ம உதாரணம் என்பது அதோட பொருந்தவில்லையாப்பா. ஏன்னா இவன் பிறந்து வேற பிறவி எடுக்கும்போது இந்த உடம்பா இருக்கவனுக்கு வேற உடம்பே வேறே ஆகிடுதில்ல, வேற ஆளாகிடுறான். இப்போ நான் தான் அதாங்கிறது எனக்கு தெரியாது முதல்ல. இப்போ நான் ஒரு கண்மத்தை செஞ்சுருக்கேன், இப்போ இந்த உடம்பு எனக்கு கெட்டு போனது பிறகு இந்த உயிர் என்ன ஆகிடுது, வேறு ஜென்மாவை எடுக்குதுன்னு நம்ம சொல்ல கொண்டுறோம். அவனுக்கு முதல்ல ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை, உயிரில் நம்பிக்கை இல்லை. அவன் வேற ஒரு ஆளாக தான் அவன் பார்ப்பான். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இன்னொரு ஜென்மா எடுத்து பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சார்? அதனால காட்ட முடியாது. இவர் தான் இந்த பிறவியிலேருந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிறது என்ன ஆதாரம் இருக்குது? இப்போ நான் ஒரு கண்மத்தை செஞ்சுருக்கேன், இந்த கண்மத்தை அவர் வந்து திரும்ப அடுத்த ஜென்மத்தை அனுபவிப்பார். ரைட், அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த உயிர் தான் இந்த பர்சனாலிட்டியாக பிறந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? சாமி சொல்லாத வரைக்கும், சாமி காட்டாத வரைக்கும். இல்லை நாடி ஜோதிடத்தில் சொல்கிறாங்களே, நாடி ஜோதிடர் இல்லை பண்ணுறது அவர். உங்கள் ஜோதிடம் என்ன பேருங்க? அதுக்கு பேர் இருக்கா? பேர் இருக்குது. இல்லை நம்ம இப்போ பார்க்குறோமே நமக்கு இருக்க ஜோதிடம், இதுக்கு ஏதாச்சும் பேர்? பராசர அவருடைய இதாவது நாடி ஜோதிடம்ங்கிறது சித்தர்களுடையதா? அகத்தியர் தான் ஒன்று பண்ணுறாரு. உண்மையாக இருக்கா அவருடைய உலகில்? வைத்திர மொழியில் அதெல்லாம் டூப்ளிகேட்டுங்க. வைத்திர மொழியில் டூப்ளிகேட். நம்மளே சொல்லலாம், கேளடா மானிடா செப்படா இதனை மேற்கு நோக்கிய வீடுடா அப்படிமா. ஒன்று மேற்கு நோக்கி வீடு ஆமாமாங்கன்னு சொல்ல விட்டுதான் அப்பப்பா. அதை வச்சு பண்ணிடலாம். ஆனால் உள்ளபடியே அகத்தியர் ஜோதிடம் எழுதியிருக்காரான்னு நினைக்கிறேன். அது இருக்கா? இது குணபாடகம் வாகடம்னு ஆனால் இப்போ நிறைய டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் ஆள் எங்கே இருக்குன்னு சொல்லி அது அவங்க சொல்கிறாங்கன்னா யார் பார்க்கணுமோ அவங்கள தான் ஓலை இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது வேறு. இல்லைன்னா ஓலை கிடைக்காதா? அவ்வளோ இல்லை, அதுக்குள்ளே எழுதிடுவான் ஓலை. இருக்காங்க, எல்லாத்துலையும் தான் நம்பிக்கை ஆள் இருக்காங்க. நான் அதாவது ஒரிஜினலாக இருக்கிறவங்க இருக்காங்களான்னு கேட்குறேன். நம்பிக்கை இப்போ நம்ம கூட தான் வச்சுக்கலாம் இருக்குன்னு. ஆனால் செய்கிறவங்க உள்ளபடியே அந்த ஜோதிடம் பார்த்து சொல்லுவாங்க இருக்காங்க. அவங்க வேணால் சொல்லலாம், இந்த போன ஜென்மத்தில் இதாக இருந்தால் அதாக இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. அவங்க மற்ற ஜோதிடங்கள்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாங்க? சொல்லலாமா? இல்லை, இன்னவா இருந்திருக்கலான்னு சொல்லலாமா? இதுதான் நீன்னு சொல்லலாமா? இல்லை, சென்ற பிறவில நீ என்னவா இருந்தாங்கிற சொல்ல முடியுமா? பாம்பா இருந்தா ஆடா இருந்தாமா அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது. முதல்ல சொல்றது இருக்கட்டும், சொல்ற அளவுக்கு அது இடம் கொடுத்தாதாங்க. அதனால யோகிகள் சொல்லுவாங்க, யோகிகளுக்கு முக்தி காலம் உணர்ந்த யோகிகளால சொல்ல முடியும். திரிகாலம் உணர்ந்த யோகிக்கு எங்க போறது? இப்போ நம்ம திரிகாலம் உணர்ந்த யோகி பதில் அந்த வேலைக்கு வரமாட்டாரு சொல்றதுக்கு, அவருக்கு அது வேலையே இல்லை. அதனால வித்தக யோக சித்தர் வேண்டொரு கொள்ளமா போலான்னாரு சித்தியார்ல. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த ஜென்மங்கிறதே ஒன்று ஏற்றுக்க மாட்டான் அவன்.
அந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நீ செஞ்ச இந்த கண்மத்தை வயலில் கிடந்த தழை இருந்து பழிக்கும் போல உயிரில் இருந்து அடுத்த ஜென்மத்தோட பலன் கொடுக்குறது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ சாப்பிட்ட சாப்பாடு வேற ஒருத்தன் வயிற்றுல செரிக்குங்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அது வேற ஒருத்தாள் தான் அவனை பொறுத்தளவுக்கு சொல்கிறான் பாருங்க. ஓய்ந்து வந்தவரை உண்ண பண்ணும் சோறு உதரத்து அற்றால். உதரத்து அற்றால்னா சாப்பாடுன்னு பசியோடு வந்தவனுக்கு சாப்பாடு வயிற்றுல அவனுக்கு போடாமல் வேற ஒருத்தன் வயிற்றுல போட்டது மாதிரி இருக்குது. அது இருந்து பலன் தருங்கிறது எப்படி இருக்கு? வயிற்றுல பலன் கொடுக்காது, மலத்தை தான் உண்டு பண்ணுவோன்னு நக்கல் படுறான் நம்மள அவன். வாய்ந்திடும் மலம் வயிற்றில் கொண்டிடும் வழக்க வைத்தாய். அதனால் அது வயிற்றுல சோறு போட்டால் அது வேற ஒருத்தருக்கு பழிக்கும், வயிற்றுல தான் அது மலமாக மாறும். அதனால் வேற ஒருத்தருக்கு பழிக்காதரா, அதனால் நீ இந்த கர்மம் இருக்கிறதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டான் நம்மளை பார்த்து. சரிதானே? அவை இந்த இடத்துல பாருங்க, இட்ட வை தழைன்னு இருக்கு பாருங்க. யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லை. அதை இட்டவை தழைன்னு ரெண்டு இருக்கு. இட்டவை என்பது வைக்கோலை குறிக்குது, தழை என்பது பசிய தழைகளை குறிக்குது. வைக்கோலும் போடுவாங்க. வைக்கோலை என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்தி விட்டுருவாங்க. வைக்கோலை கொளுத்தி விட்டு அப்படியே அதை தழையா தண்ணி வச்சு அடிப்பாங்க. கரும்பு போட்டால் கொளுத்துவாங்க. ஏன்னா அதை க்ளீன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கரும்பு அது இப்போ மாஸ் ப்ராஜெக்ட். அது கரும்பு ஆயிலை க்ளீன் பண்ணுறதெல்லாம் மாஸ் ப்ராஜெக்ட். கொளுத்து விட்டா அது பாட்டுக்கு இருக்கிறது, கீழே வேறு இருக்கும், திரும்பி புது கரும்பு முளைச்சி வந்துடும். சரி, இந்த பாட்டு புரிஞ்சது இல்லையா? அடுத்த பாட்டு போலாமா? உலகத்தில் உருவங்கள் மாறி மாறி பருகிறது இப்போ இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி உருவம் இருக்குது. நம்ம உருவத்துக்கு விளக்கம் சொல்லுகிறோம். ஏன் நான் அழகாக இருக்கேன், நீ ஏன் அசிங்கமாக இருக்கார், ஒருத்தர் ஏன் ஊனமுற்றவராக பிறக்கிறார், ஒருத்தர் ஏன் நல்ல ஜெய்ஜாண்டிக்கே நல்ல பெர்சனாலிட்டியாக இருக்கிறார், இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்மம், அவரோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு கேள்வி நம்மளை கேட்குறான். ஒன்றுக்கு மாறி மாறி இருந்ததுனாக்கா அது ஒன்றே கண்மங்கிறியடா, உன் கையில் 5 விரலும் 5 மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன கண்மம் இருக்குன்னு கேட்குறான். அதை பார்த்து 5 விரலும் ஒன்றே மாதிரி இருக்க வேண்டியது, விரல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதுனே. இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி, இன்னும் ஒவ்வொரு சைஸில் இருக்கே. அது அவனுக்கு தெரியலையே. அவன் கேள்வி நம்மகிட்ட கேட்குறான். உருவ வேறுபாடுன்னா கண்மம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறான். சரிதானே? அப்போ உருவமும் உணர்வும் செய்தி ஒத்திரா கண்மம் என்ன சரவணனை காணுமேங்க. ஓ, அவர் கண்மத்துக்கு போயிட்டார். அவர் ஒருவத்தில் கண்மமா? உருவமும் உணர்வும் செய்தி ஒத்திரா கண்மம் எண்ணின் மறுவு கை வீரல்கள் தம்மின் வளர்வுடன் குறை உண்டாகி வருவதிங்கு என்ன கண்மம் செய்து முன் மதி இல்லாதாய். நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? மதி இல்லாதவனேங்கிற. நம்மளை பார்த்துக்கு என்ன தைரியம். இத சாமி எழுதியிருக்காரு பாருங்க. பரமாச்சாரியாருக்கு அப்படி கருணை அவங்க மேல. கண்மம் செய்து முன் மதி இல்லாதாய் பெருகு பூதங்கள் தம்மின் மிகு குறை பற்றி யாமே. வாங்கயா என்ன சொல்லுகிற? இது ஆமா, நம்ம மதி இல்லாதவன் தானே, அதெல்லாம் பண்ணு. அவன் என்ன சொல்றான்? இப்போ உருவங்கள் மாறி மாறி இருப்பதுக்கான காரணம் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பூதத்தினுடைய சேர்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் உருவங்களில் மாற்றம் ஏற்படுவது. கிட்டத்தட்ட சேம் தானே. இப்போ நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஏன் கலர் இப்படி இருக்குது, அதில் மெலனின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது தோலில். அந்த தோலுடைய அந்த மெலனின்கிற அந்த என்னதுங்க, அதனால் அந்த மெலனின் அப்படிங்கிற அந்த அது ஒரு கெமிக்கல், கைண்ட் ஆஃப் கெமிக்கல் தான் அது. அது வந்து அதிகமாக இருந்ததுன்னா நல்ல கலராக இருப்பாங்க, அவங்க கம்மியாக இருந்ததுன்னா கருப்பாகிடுவாங்க, கருப்பாக இருப்பாங்க. மெலனின் ஏன் அது உண்டாகுதுன்னா தோலை வந்து வெயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு அதான் அது இருக்குது. வெயிலில் நம்ம அதிகமாக நடமாடுறோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக என்ன பண்ணுவோம், டல் அடிச்சிடும் கலரு. அது காரணம் வெயிலேருந்து தோலை ரக்ஷா பண்ணுறதுக்காக சுவாமி நமக்கு இந்த கெமிக்கலை உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. அது மேலே வந்ததுன்னா கொஞ்சம் டார்க் ஸ்கின் ஆகும். அதாவது கருப்புன்னு சொல்லக்கூடாது, முதல்ல டார்க்குன்னு சொல்லணும். நீங்கள் பிளாக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த அவங்கள பார்த்து அந்த கருப்பாக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் பிளாக்காக இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது, தப்பு. டார்க்குன்னு சொல்லணும். அதுதான் இங்கிலீஷில், நம்ம தமிழில் சொல்கிறது வேறு, இங்கிலீஷில் டார்க்குன்னு சொல்லணும். அவங்கள பார்த்து கருப்புன்னு சொன்னால் தப்பு. அது கிட்டத்தட்ட தீண்டாமை மாதிரி. அவன் வந்து அவன்கிட்ட இது தானே, அது என்னது, ரேஷனல் திங்ஸும்பாங்க, அது சொன்ன ரேசிசம் இல்லையா, நிறப்பாகுபாடு. அதனால் அவங்க கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து
என்ன தான் நீங்கள் பளிச்சுன்னு அரவிந்த் சாமியே இருந்தாலும் நம்மளாம் என்ன கலர் தான் அவனை பொறுத்தளவுக்கு. நம்மள ஒரு காலத்தில் சேவப்பொடி ஏற்றுக்கப்பட்டான் இல்லையா? அதனால் டார்க்குன்னு தான் கொத்தி வைப்பான் நமக்கு. அதனால் அது பற்றி அதிலே ஒரு தினம் பேசியிருக்கோம்ல, அதுக்குள்ள கருப்பு நிறத்தை பற்றி. நம்ம கலரில் கொஞ்சம் அதிகமான சிவப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ரத்தத்தில் என்ன ஏற்பட்டிருக்கு, கலப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் நம்மளோட சந்ததியில். உண்மை அதுதான். கலப்புனா நம்ம அப்பா அம்மாவா நம்ம தாத்தா பாட்டியா கிடையாது. ஜீன் எத்தனையோ ஜென்மத்துக்கு எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்கலாம். தமிழருடைய ஒரிஜினாலிட்டியான கலர் கருப்பு தான், டார்க்கு தான். அந்த டார்க் நிறம் மாதிரி நம்ம சேப்பாக இருக்கிறோம்னா வேணால் இன்றைக்கு பெருமைப்பட்டுக்கலாம் நம்ம சேப்பாக இருக்கணும்னு. ஆனால் சேப்பாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜென்ரேஷனில் அந்த காக்கசாயோட பிளட்டு கலந்துருக்குன்னு அர்த்தம். ஃபோக்கஸாக காக்குது நம்ம இது பிரிட்டிஷ்காரனுடைய வேலை தான். நம்ம சேஃபாக இருக்கிறோன்னா அது காரணம் பிரிட்டிஷ்காரன் தான், வேறு யாருமே கிடையாது. அப்படிங்களா? இந்த அளவுக்கு அட்வான்ஸ். டெஸ்ட் பேபி உள்ள சேஃபாக தான் இருக்கான். அவன் இப்படி போலவா என்ன வச்சுருக்கீங்க? லண்டன்லையா? ஏன் கலர் மாறுறது சொல்றீங்களா? ஐயா நம்ம இருக்க வெயில் அதிகமாகுதா கம்மியாகுதா? இருக்க வெயில் அதிகமாகுதா கம்மியாகுதா? அப்போ கலர் எப்படி நமக்கு சேப்பாகும்? நம்ம தோல் மாறும். ஏன்னா கொஞ்சம் சேப்பா இருக்க மாதிரி நான் ஆகும், அவ்வளவுதான். அது எப்படி இங்கேயே நீங்க ஏசி உள்ளே ஒர்க் பண்றவங்க தான் கலர் மாறும். ஷைன் ஆகும், ஸ்கின் ஷைன் ஆகும் சொல்றேன். ஷைன் வேற, கலர் சேஞ்ச் ஆகும். சரி போவோம். இப்போ எதுக்கு சொல்ற, இந்த மாதிரியான உருவபேதம் வண்ண பேதங்கள்லாம் ஏற்படுறதுக்கு கெமிக்கல் ப்ராசஸ் தான் காரணம் அப்படின்னு உலகாயுதம் சொல்லுகின்றான். நம்ம உடம்புல கெமிக்கல் தானே, நம்ம உடம்பே என்னது தான் கெமிக்கல் தானே. ரத்தத்தை எடுத்து பார்த்தா எங்கே கொண்டு போய் சோதனை பண்ண போகிறோம்? லேபில் தான் கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த ரத்தத்தை என்னவாகவும் பார்ப்பான், ரத்தத்தில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, இந்த கெமிக்கலை விட்டால் அது என்ன ரியாக்ட் பண்ணுறதோ அதுக்கேற்றாப்புல அந்த கெமிக்கல் அதில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிதானே? அதனால் போகலாங்களா? போகலாமா? கெமிக்கல் தானே, மாத்திரைலாம் கெமிக்கல். அதனால் உருவும் உணர்வும் செய்தி ஒத்திரா கண்மம் எண்ணின் மருவு கைவிரல்கள் தம்மின் வளர்வுடன் குறைவு உண்டாகி வருவது இங்கு என்ன கண்மம் நம்மளை கேட்குறான். இது ஒன்று வேற ஒரு மாதிரி தெரிகிறது. இது காரணம் என்ன நம்மளை நக்கல் பண்ணி கேட்குறான். முன் மதியிலாதாய் பெருக பூதங்கள் தம்மின் மிகு குறை பற்றியாமே என்று சொல்கிறார். பூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறாக ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருக்கிறதுனால என்ன ஆகுது நமக்கு, இந்த இப்போ நம்ம எல்லாருமே ஒரு தோராயமான அளவு தானே வச்சுருக்கிறோம். நம்மளுடைய இந்த லேப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்கல்ல, லிமிட்டேஷனான ரேஞ்சுன்னு ஒன்று தோராயமாக வச்சுருக்காங்க. அது கம்மியாக போகக்கூடாது, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் அது உள்ள எது வேணாலும் இருக்கலாம் அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லையா? அந்த அந்த அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே, ஆரோக்கியமான ஆட்கள்னு வைக்கிறேன். பிலிருபின்னு ஒன்று இருக்குது, அது 0.2 1.2 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும் நம்ம ரத்தத்தில். அதில் 0.2 கம்மியாக போயிட்டீங்கனாலும் நோய், 0.0 அதிகமாக போட்டு 1.2 அதிகமாக போயிட்டுதுனாக்க நோய், பஞ்சகமாலான்னு அர்த்தம். அதுக்குள்ளே இருக்கலாம், 0.3 இருக்கலாம், 0.4 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், 1 இருக்கலாம், 1.2 போகக்கூடாது. ஸோ அது நார்மல் இருக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கிறது எப்படி இருக்கு, வேரியேஷன் ஆகி தான் இருக்குது.
எல்லாம் புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே கெமிக்கல் ப்ராசஸ் தான். அதனால் இது கண்மம் பண்ணால் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாம. அதனால் பிறகு பூதங்கள் தமிழ் மிகு குறை பற்றியாமை என்று சொல்கிறார். இருக்குதா? டாக்டராகவே ஆக்கிறார். எல்லா விஷயமே தான் இதில் இருக்குது. அதான் சொல்கிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட் நாலேஜ் இருந்தால் தான் சைவஸ்தான் தெரிந்து கொள்ள முடியும். மாயா எந்திர தனுவினல் பெருகு பூதங்கள் தம்மில் மிகு குறை பெற்றியாமை. குறைவதுமாகவும் அதிகமாகவும் இருக்கிறது, ரேஷியோ அதிகமாகுது. இப்போ சப்பாத்தி 10 பேர்கிட்ட நீங்கள் 1 கிலோ மாவு கொடுக்குறீங்க, உப்பு கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, 1 லிட்டர் தண்ணி, எல்லாருக்கும் சேமான ரேஷியோ எல்லா பொருளும் கொடுத்துருங்க. 10 பேர் சப்பாத்தி போட சொல்லியாச்சு. இப்போ 10 சப்பாத்தியும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்குமா? வித்தியாசம். ஏன்னா அவங்க போடுற மிக்சரேஷனில் ரேஷியோ அவன் உலகாயுதன் அவன் கொள்கைக்கு சொல்கிறான். கண்மங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் உருவவேதம் இருக்கிறது கண்மம் நாம் சொல்கிறோம். உருவபேதம் இருக்கிறது கண்மங்கிறியே, விரலில் இப்படி வேதம் இருக்குது என்ன கண்மம்னு நம்மளை நக்கல் பண்ணி அவன் கேட்குறான். அதில் பின்னாடி தான் மறுக்க போகிறோம் நாம். அதனால நம்ம தொடக்கத்தில் வரணும். இது அப்போ இன்ப துன்பம் அடைவது என்பது கண்மத்தை ஒட்டி தான் நம்ம சொல்லுகின்றோம். அதை பற்றி அவர் சொல்லுகிறார். இன்போடு துன்பம் எல்லாம் எய்துவ கண்மம் எண்ணில் நன்புணல் சந்தனாதி நணுகவும் அணுக உண்ணா மின் பொலி அழலினோடு மேவுவ நன்மை தீமை என் செய்தது இயம்பிடாய் நீ இவையெல்லாம் இயல்பதாமே என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இன்பத்திற்குன்னு சில பொருட்கள் இருக்கிறது, துன்பத்திற்கென்று சில பொருட்கள் இருக்குது. துன்பமயமானது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு கல் இருக்குது, அந்த கல்லில் போய் நம்ம காலை மோதிக்கிட்டால் இன்பமாக இருக்குமா? துன்பமாக இருக்குது. ஒரு லட்டு இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டா துன்பமாக இருக்குமா? இன்பமாக இருக்குது. அது கல் தான் துன்பமாக இருக்கா? அது நீங்கள் நல்ல கடையில் வாங்கியிருக்கணும். அதுக்கு எங்கள் ஊரில் சீர்காழி மிட்டாயின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீர்காழி ஸ்வீட்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்படிலாம் நாகூர் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. இந்த எங்கள் பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரியம் பண்ணுறாங்களா இறந்து போனவங்களுக்கு 16ஆவது நாள் பண்ணுவாங்களா, அப்போ வந்து சம்பந்திக்கட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வீட் வாங்கிட்டு போய் வைப்பாங்க. பலகார கூடம் கட்டுறதுன்னு உண்டு வழக்கம். இங்கே உண்டு அதெல்லாம் பலகார கூடம் கட்டுறதுன்னு. அதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தக்காரவங்களை பொறுத்து கடையை மாற்றிக்கிறது. ரொம்ப நெருக்கமான சொந்தம், நம்ம விட்டு பொண்ணாக இருந்ததுன்னா லோக்கல்லே நல்ல கடை, எந்த கடையை அந்த கடையை பார்த்து ஸ்வீட் வாங்கிடுவாங்க இல்லையா? ஒன்று விட்டு சொந்தம், 2 விட்டு சொந்தம், 3 விட்டு சொந்தமாக இருக்குது, செய்யணும் கடமை இருக்குன்னா ஸ்வீட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்க. எங்கே அந்த கண்ணா முடியலாம் நாகூர் மிட்டாயின்னு வச்சுருந்தான். அதுக்கு நாகூர் போய் ஆடுவாங்க. அது வாயில் வைக்க சைக்காது. நீங்கள் ஒரு ஜாங்கிரி எடுத்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு ஜாங்கிரி, வெள்ளை அப்படி இருக்கும். சீர்காழியிலேயே அதுமாதிரி தயார் பண்ணுறாங்க போட்டுருக்கு. ஆனால் சீர்காழிலேயே போய் வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னாக்கா கல் தான் இருக்கும். அதெல்லாம் நல்ல கடையில் வாங்கணும். அதனால இன்பமான பொருளோட செஞ்சினா உனக்கு இன்பம் உண்டாகும், துன்பமான பொருளோட செஞ்சினா உனக்கு துன்பம் உண்டாகுமே தவிர்த்து மற்றபடி இது கண்மம் அதற்கு காரணம் இல்லை. இதுக்கு உதாரணம் சொல்லுகின்றான். தண்ணீரானது சந்தனத்தோடு சேர்ந்து நிற்கும் பொழுது சந்தனமாக நிற்கிது. ஆமா தானே? சந்தன கிண்ணத்தை எடுத்து நீட்டுறாங்களே, அப்போ என்ன இருக்குது அதில்? தொட்டு பூசிக்கிறோம். அதில் என்ன தண்ணி தானே இருக்குது இதில். ஆனால் தண்ணி நான் சொல்கிறோம், அதை சந்தனம்னு சொல்லுவோம். அதேமாரி வெந்நீரை நெருப்பு சேர்ந்து நிற்கும் போது வெந்நீராக நிற்குது. அது சேரக்கூடிய பொருளோட இயல்பை தவிர்த்து கண்மம் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல வேண்டான். உதாரணம், இன்போடு துன்பம் எல்லாம் எய்துவ கண்மம் எண்ணில் நான் புனல்னா நீர், சந்தனாதி நணுகம், சந்தனம் முதலான பொருட்களோடு சேரும் பொழுது அணுக ஒண்ணா மின்பொலி அழலினோடு மேவுவ நன்மை தீமை. அப்போ சந்தனத்தோடு சேரும்போது சந்தனமாகவும், நெருப்போடு தோன்றும் போது நெருப்பாகவும் சுடும், வெப்பம் ஹீட்டாக இருக்குதுங்கிறோம். அப்போ ரெண்டுமே நமக்கு அது இயல்பு, சேரக்கூடிய பொருளோட இயல்பு தானே தவிர்த்து அது கண்மம் கிடையாதுன்னா. அப்போ நம்ம இந்த உலகத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொள்வதற்கு அவனுடைய கொள்கைப்படி என்னது, நம்ம எதோட சேர்க்கிறோமோ அதை பொறுத்து தீர்மானித்துக் கொள்ளலாமே தவிர்த்து நமக்கு அப்போ கண்மமே நமக்கு இன்ப துன்பமே நமக்கு என்னவா இருக்குது? இப்போ நம்ம கையில் தான் இருக்குன்ட்டான் அவன். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி எடுத்து போயிடுறாங்க. இப்போ அதில் எந்த இன்பத்தில் சேர்ந்தானே துன்பத்தில் சேர்ந்தானே தெரியல. இப்போ நமக்கு இப்போ இந்த கேள்வியை கேட்காம போட்டான் அவன்கிட்ட. யாரும் கேட்டாலும் பதில் சொல்லியிருக்க மாட்டான், ஓடி இருப்பான். இதனால் நண்புணல் சந்தனாதி நணுகவும் அணுக ஒண்ணா மின்பொலி அழலினோடு மேவு நன்மை தீமை.
நன்மையோடு சேர்ந்தா நன்மை. அவனுக்கு இப்படி பார்த்தா சரிதான் கிட்டத்தட்ட. இப்போ சென்ற வாரம் ஒரு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று. 3 பசங்க 18, 19, 20 இதுதான் வயசு அவனுங்களுக்கு. அவனுக்கு 3 பேரும் அந்த R1 F1 பைக் ஒன்று இருக்கேன் பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்குங்க, ஸ்பீட் பைக். அந்த பைக்கில் 3 பேர் கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் போயிருக்காங்க சார். ட்ரிபிள்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியுதுல்ல? சோதன் அவனை வேகமாக போயிருக்கானுங்க. எங்கே வந்திருக்கு பாருங்க. குறுக்க ஒரு ஆள் வண்டியில் வந்துட்டாரு. அவர் மேலே வண்டியில் விட்டு இவனுக்கு திருப்பி சாயும்போது கரெக்டாக ஒரு லாரி வந்து இவர் அந்த பசங்க 3 பேர் மேலேயும் இந்த 4 மேலேயும் ஏறிருக்கு. 4 பேரும் போயிட்டாங்க. இப்போ அவன் நன்மையே செஞ்சானா தீமையை செஞ்சானா? தீமையை தான் செஞ்சான். தீமையாக சார்ந்திருந்தான். ஏன்னா இது தப்புன்னு தெரியாது அவனுக்கு. இவ்வளோ தூரம் போகக்கூடாது வண்டியில், 3 பேர் போகக்கூடாதுலாம். அப்போ தீமையை சார்ந்திருக்கும் போது தீமை உண்டாகிறது, நன்மையை சார்ந்திருக்கும் போது நன்மை உண்டாகுது. அதனால் சார்ந்திருக்கக்கூடிய இயல்புனால அவனுக்கு இன்பமோ துன்பம் உண்டாகுதை தவிர்த்து இது யாராலையும் பின்னணியிலேருந்து கூட்டப்படவில்லை, செஞ்சதனுடைய பயன்லாம் இது கிடையாது என்று அவன் இந்த உலக வாழ்க்கையை பார்த்தே கண்மத்துக்கு இது அவனுடைய விடை. சிவ 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 சாமி திருவருள். ஆங்காலம் வந்தால் ஆக்குவை, போங்காலம் வந்தால் போக்குவைங்கிறாரு சொக்கநாதான் பாடுறாரு. வருங்காலம் தான் போக வேண்டியதான், போகாலம் தான் போக வேண்டியதான். அதனால் இது டிரைவர்லாம் கூட போனோம்னாக்க நம்ம பக்கத்தில் உள்ளவங்க தூங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு தூங்கக்கூடாது, பேச்சு கொடுத்துட்டு வரணும், பேசிக்கிட்டே வரணும். யாராவது ஒருத்தவங்களாவது எல்லாரும் தூங்கி இது கொட்ட விட்டு வரக்கூடாது, அவருக்கும் அது சார்பு ஏற்பட்டுரும். அதனால் நம்ம பக்கத்தில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து மேலே தூங்க விடக்கூடாது, நம்ம பேசிக்கிட்டே வரணும். ஆங்காலம் வந்தால் ஆக்குவை அப்படின்னு சொல்லி ஒரு சிவபோக சாரம். அது போங்காலம் வந்தால் போக்குவை. நான் பார்த்து சொல்கிறேன், இதை பாட்டு சொல்கிறேன். அதனால் அப்படி மின்போலி அழலினோடு, அதனால் மின்போலி அழல் இந்த பாட்டு ஒளி போடவே நெருப்புணர்வு. இந்த பாட்டு முக்கியமான பாட்டுங்க. அதாவது லோகாயுதவாதம், நாத்திகர்கள் உலகத்தில் கண்மத்துக்கு இன்ப துன்பம் ஏற்படுவது காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிற இடம் அது. அடுத்த ஆண்டு சித்தியாரில் இப்போ பரபக்கம் உங்களுக்கு நடத்தியிருக்கோம், உங்களுக்கு நடத்துகிறோம். அடுத்த ஆண்டு ஒரு வேளை எனக்கு கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுன்னா பரபக்கத்துலேருந்து நான் கேள்வி கேட்பேன். நிச்சயமாக இதுலேருந்து கேள்வி வரும். நாத்திகனுடைய கண்ம கொள்கை என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வி. இதுக்கு நீங்கள் விட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்கள்ட்ட சொல்கிறேன் இது, இல்லையா? நம்மளே பதில் சொல்ல முடியாது. நம்ம வந்து சாமி கூட்டுறாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவன் சாமி இல்லை அப்படிங்கிறவன், கண்மம் இல்லைங்கிறவன் நல்லதும் கெட்டதுக்கும் காரணம் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, நீ நல்லதை சார்ந்திருந்தா அவனுக்கு நல்லது நடக்கும், கெட்டது சார்ந்திருந்தா கெட்டது நடக்கும். நீ எதை சார்ந்து இருந்தாயே அந்த இயல்பு உனக்கு ஏற்படும்னு அவன் சொல்கிறான். விளக்கம் போடுறதுங்களா? இது அவனுடைய கொள்கை. இது அப்போது மின்போலி அழினோடு மேவுவ நன்மை தீமை என் செய்தது இயம்பிடாய் நீ இவையெல்லாம் இயல்பதாமே. இதெல்லாமே என்னவா? இயல்பு தான் என்று சொல்கிறான். நன்மையோ கெட்டதோ நீ சார்ந்த பொருளோடு உனக்கு ஏற்படுறதுனா இருக்கக்கூடிய இயல்புன்னு சொன்னான். அது நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய சார்ந்ததான் வண்ணமாக ஆகுதுன்னா அது இதுக்கு பொருத்த முடியாது. நம்மளோட கொள்கை இது. இவ அதெல்லாம் சொல்லவே இல்லையே. அதனால் அடுத்த பாட்டு 22வது பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. காயத்தின் குணமது அன்றி கண்டது ஆன்மா உண்டாயின் மாயத்தில் சொல்லிடாதே மனமுதல் ஆறினுக்கும் நேயத்ததாக வேண்டும் அன்றியே நிகழ்த்தும் உண்மை தேயத்தின் முயற்கொம்பு எல்லை செப்புவோர் செய்தியாமே. இந்த பாட்டு ஆன்மா இல்லை என்பதுக்கு அவன் சொல்லக்கூடிய கருத்து. உண்மையே உயிர்னு ஒரு பொருள் இல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அவன் சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த பாட்டு. காயத்தின் குணமது அன்றின்னா இந்த உடம்புல அறிவு உண்டாவதற்கு அவன் என்ன காரணம் சொன்னான்? லோகாயதம் என்ன காரணம் சொன்னான்? பொருட்சேர்க்கை, பூத சேர்க்கையினால, பூதத்தினுடைய ஏற்றத்தாழ்வுனால உயிருக்கு என்ன, உடல்ல என்ன உண்டாகுது? புத்தி உண்டாகுது, குணம் உண்டாகுது, இதெல்லாம் உண்டாகுதுன்னு சொன்னான். அவன் என்ன சொல்றான்? அது காயத்தின் குணம் அப்படின்னா அது
இல்லையா? அப்போ இந்த உடம்புன்னு ஒன்று உண்டாயிடுச்சுன்னா இதுக்கு அறிவு உண்டாகுதுன்னா அது அதனுடைய குணம். அந்த பொருளுடைய காம்பினேஷனில் அப்படி ஒரு வெளிப்பாடு இருக்குது என்று சொல்லுகிறேன். விளக்கப்படுதுங்களா? இப்போ லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு ஒன்று உண்டு. லைட் எமிட்டிங் டயோடு எலக்ட்ரானிக்ஸில் உண்டு. அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சப்ளையில் கனெக்ட் பண்ணிங்கன்னா லைட்டை எமிட் பண்ணும். அதுதான் நீங்கள் எல்இடின்னு சொல்கிறீங்க. அதான் லைட் எமிட்டிங் டயோடு. எல்இடி ஃபார் லைட் எமிட்டிங் டயோடு. எமிட்டிங்னா உமிழ்வது, வெளியேற்றுவது. ஸோ அது கைண்ட் ஆஃப் டயோடு. அது ஈரோடுன்னு சொல்லுவோம். டயோடுனா இப்படி எழுதியிருப்பாங்க. ஐயா 2 கோடு போடுங்க. ஐயா 2 கோடு உட்காந்தே போடலாம். அது நானே என்ஜின் பண்ணியதுக்கு கோடு பண்ணு. இந்த பக்கத்தில் கோடு, இந்த பக்கத்தில் கோடு போடுங்க. படுக்கவாட்டத்தில் வெளியில் சரி உட்காருங்க. ரைட்டு தான், உட்காருங்க. இப்படி தான் இருக்கும் டயோடுங்கிறோடைய ஃபார்மேஷன். டையோடுனா ஆனோடு கேத்தோடுப்பாங்க. அதை 2 சேர்ந்ததோடைய ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு டையோடுன்னு சொல்லி. இது உங்களுக்கு விதவிதமாக இருக்குது. பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு இருக்குது. இப்படி பல்வேறு விதமான டயோட்ஸும் ஒவ்வொன்றும் வேலை செய்யும். இதில் லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னாக்க லைட்டை எமிட் பண்ணும். ஏன்னா அந்தளவுக்கு அதில் மெட்டீரியல் இருக்குது. அதில் ஏற்பட்டது அது எல்லாமே கெமிக்கல் தானே கடைசியில். இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ அது ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது. அது ஏதோ ஒரு மினரல் இருக்குது. அந்த மினரலுக்குள்ளே நீங்கள் சக்தியை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அது வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். இதுதான் அதனுடைய ஃபார்மேஷன். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? அது மாதிரி ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளோட வேற ஒரு பொருள் ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகுது? இப்போ அதுலேருந்து புதுசாக ஒரு பொருள் வெளியே வருது இல்லையா? விளக்கப்படுதுங்களா? இது பொருளோட இயல்பு தானே. இப்போ கரண்டோட இயல்பு அதில் எலக்ட்ரான்ஸ் ஓட வைக்கிறது. அந்த எலக்ட்ரான்ஸ் ஓடும்போது அது என்ன பண்ணும்? வெளிச்சத்தை கொடுக்கும். இது அந்த பொருளோட இயல்பு தானே. இதில் தனிப்பட்ட முறையில் ஏதாவது வேலை நடந்திருக்கா? வேறு யாராவது செஞ்சுருக்காங்களா? ஸோ அப்போ அந்த வெளிச்சம் உண்டாகிறது காரணம் என்னது? இப்போ அந்த பொருளோட இயல்பு கலப்பு. பொருள் கலப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இதுதான் உடம்புல இருக்க உயிர் அப்படிங்கிற தன்மை உண்டாவதற்கு காரணம் அதுதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். விளக்கப்படுதுங்களா? அப்போது காயத்தின் குணமது அன்றி கண்டது ஆன்மா உண்டாயின். ஆன்மானு ஒன்று இருக்குன்னு நீ சொன்னீன்னா, உயிர்னு ஒன்று இருக்குன்னு நீ சொன்னீங்கன்னா மாயத்தில் சொல்லிடாதே, பொய்யா சொல்லாத. ஏன்னா காணப்படணுமே இல்லையா? காணப்படாத எதுவுமே நான் இல்லைன்னு சொல்கிறேன் வேணாம். உடம்புக்குள்ளே ஆன்மானு ஒன்று இருக்குங்கிறது எங்கேயுமே யாராலையும் பார்க்க முடியவில்லையே. உடம்பை பற்றி கரைச்சி குடித்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்களே நாட்டில். பெரிய பெரிய இதய மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறாங்க. இப்போ மாதிரி ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவர்கள் சாகும்பொழுது ஃபாரினர்ஸ்லாம் வராங்க, டாக்டர்ஸ்லாம். இந்தமாரி பர்சனாலிட்டிஸ்லாம் நம்ம உடம்பு என்ன ரியாக்ட் பண்ணுது, என்ன செய்யலாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்க டாக்டர்ஸ்லாம். அப்பேற்பட்ட வல்லுநர்களால் உடம்பை பற்றி தெரிஞ்சவங்களால கூட உடம்புக்குள்ளே உயிர்னு ஒரு பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியவில்லையே. அப்போ அது இல்பொருள் தானே இன்னும் முடிவு பண்ணிட்டாங்க. காணப்படாத இல்பொருள் தானே சார். விளக்கப்படுதுங்களா இல்லையா? அவனை பொறுத்தளவுக்கு காணப்படவில்லை. உடம்பை எத்தனை கூறு போட்டு பார்த்தாலும் எங்கேயாவது உயிர் இருக்கா? நாமளே சொல்லுகிறோம் உயிர் இப்போ நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லுகிறோம். வெரி குட். புருவ மத்தியில் இருக்குன்னு சொல்லு, ஆடஸ்தானத்தில் இருக்குன்னு சொல்லிக்கொண்டோம். இப்போ உயிர் இருக்கு, அதை பார்க்க முடியுமா? இந்த இடத்த உடச்சி பார்த்தா உயிர் இருக்கு, உயிர் போயிடும். வேணாம். சாடஸ்தானத்தில் உயிர் இருக்குன்னு சொல்லிக்கொண்டோம். ஆனால் காட்ட முடியுதா? பார்க்க முடியாத ஒன்று. இதுக்கு பதில் வேற சொல்ல போறார் சாமி பின்னாடி. அது பரம நிராகரணத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ இவன் சொல்ல கண்டான் நம்மளை பார்த்து. ஆன்மா கண்டது உண்டாயின் மாயத்தில் சொல்லிடாது. இல்லாத பொருளை மாயமாக சொல்லாத. இருக்குன்னு காட்டிகிட்டு இருக்காரு. பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு ஜனங்களை. மனமுதல் ஆறினுக்கும் நேயத்ததாக வேண்டும். கீழே சொன்னா பாருங்க, முதல் பாட்டில் 2வது மனமாதி 2-3 வேண்டும்னு காட்சி. அந்த 6 காட்சிகளுக்குள்ள ஏதாவது ஒரு காட்சிக்காவது என்ன பண்ணணும்? ஆன்மான்னு ஒன்று இருக்குது தெரியப்பட வேண்டும். அட்லீஸ்ட் ஸ்பரிச பண்ண முடியுமா? அதாவது அவன் கேட்குறான் நம்மகிட்ட. நல்ல பையன் தான், தப்பான பையன் கிடையாது அவன். சரியா? கண்ணுக்கு தான் தெரியணும் நான் சொல்லப்பா. மோந்து பார்த்தா தெரியணும், அல்லது கேட்டு பார்த்தா தெரியணும், அல்லது தொட்டு பார்க்கறதுக்காவது வாய்ப்பு இருக்கா? காற்றை தொட்டு பார்த்தா தெரியும் இல்லையா? காற்று தொடுறோமா இல்லையா? தொட்டு உணவு இருக்கே, அதாவது தொட்டு பார்த்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றுக்கு என்ன காட்டு. ஏன்னா அவர் இருக்காருங்கிறது, ஆன்மானு ஒருத்தர் இருக்கிறங்கிறது பட் வேதமே சொல்லுகிறது. இதை தீயில சுடாம சுட முடியாது, நெருப்பில் மூழ்கடிக்க முடியாது, சாரி அதை தண்ணீரில் மூழ்கடிக்க முடியாது, இதுக்கு சாவும் கிடையாது பிறப்பும் கிடையாதுன்னு ஆன்மாவோட லட்சணம் வேதமே அப்படி தான் சொல்லுது உபனிஷத்தில். அப்படிப்பட்ட ஒரு லட்சணம் நாம் சொல்லுகின்றோம் ஆன்மாவுக்கு. ஏன்னா சாமிக்கு இருக்க லட்சணம்லாம் இதுக்கு இருக்கே. சாமியும் நெருப்பில் சுட முடியாது, நீரில் அமிழ்த்த முடியாது, அதே மாதிரி அது நனைய முடியாது, மழையில் நனையாது. ஆன்மா மழையில் நனையுமா? அதேமாதிரி மழையில் நனையாத ஒரு உயிரினம் இருக்குது. எது சொல்லுங்க பார்ப்போம். மழை பெய்யும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அது வந்ததுன்னா மழையில் நனையாமல் அதால் கொசு
இந்த கொசு இருக்க மழை பெய்யும் போது மழை துளிகளுக்கு இடையில போகுமா? அது தெரியாது எனக்கு, அது போதாது. நான் படிச்ச வரைக்கும் கொசு போகுதுன்னு சொல்றாங்க. நான் மழை பெய்யும் போது மேலே இருக்கிறது எப்படி மழை பெய்யும் போது வரும், அதை தாண்டி மேலே போயிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கும், மழை துளிகளுக்கு இடையிலே அவர் வருவாராம் நம்மளை கடிக்கிறதுக்காக. நினையா முடியாத அளவுக்கு ஒரு ஸ்கில் கிடையாது, வர முடியும். ஏன்னா அது மழை துளி தனித்தனியாக தான் நம்ம பார்க்குறோம், சோன்னு பெய்யுது, அது ட்ராப் ட்ராப்பாக தானே பெய்யுது, வர முடியும் சொல்கிறாங்க. தெரியல நமக்கு, அதனால் அப்படி எது சொல்லுவோம் அதை. இப்போ ஆன்மா மழையில் நடையாது அப்படிங்கிறதுனால அப்படிலாம் இருக்கக்கூடிய லட்சணம் இருக்குது ஆன்மாவுக்கு. அப்போ இந்த மனமுதல் ஆறினுக்கும் நேயத்தது ஆக வேண்டும்னா அதுக்கு விருப்பத்தக்க அந்த ஆறு கருவிகள், ஆறு காட்சிகளுக்கும் ஒன்று அதாக அது உட்பட்டு இருக்கிற மாதிரி எனக்கு காட்டப்பட வேண்டும். உடம்பு தொட்டு பார்த்தா உயிர் இருக்குன்னு தெரியுமா? தெரியுது, அதுக்கு துடிப்பு இருக்கா தொடுறதெல்லாம். ஆனால் அதுதான் பொருள் இயல்புன்ட்டானே அவன் இல்லையா? வெப்பம் இருக்குது, வெப்ப இயல்புட்டான், அது உயிருக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஆனால் உயிருங்கிற ஒரு தனிப்பொருளை காட்ட முடியவில்லை தான் இந்த விஷயத்தில். நம்ம வைதிக நம்மளோட வயது சமயம் மட்டும் இல்லை, வயது எல்லாமே இதில் தோற்று தான் போகுது. உயிரானது என்ன பண்ணல, காட்சிக்கு உட்படாத ஒரு பொருள் தான் எப்போவுமே அது. அதனால் சூக்கும தேகமா சூக்கும பொருள், கண்ணுக்கு இருந்தாலும் தெரியாத பொருள். அப்போ அன்றையே நிகழ்த்தும் உண்மை. அப்போ அந்த ஆறு காட்சிகளுக்கும் நிகழ்த்த முடியாத ஒரு பொருளை தேயத்தின் முயற்கொம்பு எல்லை செப்புவோர் செய்தியாமே. இல்பொருளை இருப்பது போல காட்டக்கூடிய தன்மை, முயல் கொம்பு இருக்குன்னு சொல்கிறோம் போல இல்லாத ஒரு பொருள் இருக்கிறத நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உடம்புல உயிர் ஒன்று இருக்குங்கிறத நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அன்னு சொல்லி நம்மளை மறக்கிறான். விளக்குதா பாட்டு? அடுத்த பாட்டு போகலாமா? இந்த வகுப்பு நிறைவான உடனே மத்தியானம் இல்லைனாலும் சாயந்தரமாவது நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை நீங்கள் எழுதுங்க, ஒரு பதிவாக எழுதுங்க, டைப் பண்ணுங்க. அதை அட்லீஸ்ட் நீங்கள் என்ன குறிப்பிடுது அதையாவது போட்டு இன்றைக்கி இதை நான் கற்றுக்கிட்டேன், இதை அனுபவப்பட்டேன், சந்தோஷமாக சொல்லி அப்போ தான் வராதவங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் வருவதற்கு. ஐயோ நம்ம போயிருந்தால் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். இல்லை முதல்ல நாம் வந்திருக்கோமா இல்லையா? ஓ அப்போ அவங்க வரல, புவனேஸ்வரி அம்மா ஒன்றும் போடல, அவங்களும் போகலப்படுற வகுப்பு, நம்மளும் போகல நினச்சிடக்கூடாது. வந்து பிரயோஜனம்லாம் போயிட்டு பாருங்க. இப்போ அதெல்லாம் நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்ணணும், புதிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளும் போது. எப்போ பார்த்தாலும் நந்தகுமார் ஐயா மாதிரி அமைதியாகவே இருக்கக்கூடாது, அப்பப்போ கொஞ்சம் பேசணும். அதனால் அமைதியாயிட்டார் அவர். சரி, அப்போ இறைவனை பற்றி சொல்றார், உயிரை பற்றி சொன்னாரா, கண்மத்தை சொன்னார். கண்மம் இந்த பாட்டில் பாருங்க, அதாவது இந்த 17வது ஐ மீன் அந்த இப்படி அன்றி கண்மம் ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6வது பாட்டு, 6வது பாட்டு. இப்படி அன்றி கண்மம் உயிர் இறை, இந்த மூணும் இல்லைன்னு சொன்னாலே அதுக்கு அவங்க அது மரத்தில் வச்சுட்டு வந்தாங்க. இப்போ கண்மத்தை பற்றி சொன்னால் இப்போ ஒரு பாட்டில் உயிர் இல்லைங்கிறது காண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டான், அதை இல்லைன்ட்டான். ஆனால் கண்மத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்லியிருக்கான் பாருங்க. ஏன் இங்கே அது பயன்பாட்டில் இருக்கே, காண முடியுது, காட்சிக்கு உட்பட்டதாக இருக்கு, நல்லதாக கெட்டதாகவும் அனுபவிக்கிறதுங்கிறது காட்சிக்கு உட்பட்டதுங்கிறதா விளக்கம் சொல்கிறான். அது என்னன்னா செயற்கைனால, வெரி குட், செயற்கைனாலே வர்றதுன்றான். இப்போ அடுத்து கடவுளை பற்றி பேசுகிறான். இறைவன் ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அடிமடியிலே கை வைக்க போகிறாப்பா நமக்கு. இப்போ ஆட்டை கடிச்சு வாட்டை கடிச்சு கிடைச்சல படத்தில் கிடைச்ச கதையா சாமின்னு ஒருத்தர் இல்லை சொல்ல வராம்போ. சரி, நம்புற மாதிரி சொல்லணும்னு பார்ப்போம். அருவமே இறைவனாகில் அறிவின்று ஆகாயமாகும், உருவமே எண்ணில் பூத கூட்டத்தில் ஒருவனாகும், மருவிய இரண்டும் கூடி நிற்பவன் எண்ணின் மண்மேல் இரு விசும்பு ஒருகால் ஏந்தி நிற்குமோ இயம்பிடாய என்று சொல்கிறார். அது கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தாருன்னா காட்டு, இருக்காருன்னு சொன்னால் காட்டும்பான் ஃபஸ்ட்டு இல்லையா. ஏன் காட்சிக்கு உட்படணும் அவனுக்கு எதாக இருந்தாலும். இப்போ காட்சிக்கு உட்பட மாட்டார் சார் கடவுள், அது அருவடியமானவர் என்னாக்க, அருவமானது இருந்தாலும் இல்லாத பொருள் போல. அப்படி இந்த உலகத்தில் பார்த்து அது ஆகாயம்தான். அவன் அதனால தனி பொருளாக ஒத்துக்கல, தனி பூதமாக அதுக்கு வேல்யூவேட் பண்ணலாம். ஆனால் இல்லைங்கன்னு அவன் சொல்லல, அது தனி பூதமாக என்ன பண்ணல அவன் வேல்யூவேட் பண்ணி அது சொல்லவில்லை, அதோட பார்ட்டிசிபேஷன் இங்கே இருக்குன்னு அவன் சொல்லல. மற்றபடி அது இல்லைங்கிறத அவனை காலையிட மறுத்தல. அருவமே இறைவனாகில் அறிவின்று ஆகாயமாகும், ஆகாயம் போல தான். ஏன்னா ஆகாயத்தை அவன் என்னன்னு சொல்லிட்டான், அறிவில்லாத பொருள்னு சொல்லிட்டான். அது போல் உன் கடவுளுக்கும் என்ன கிடையாதுப்பா, அறிவு இல்லைன்ட்டான். இப்போ நம்மளை தான் ரொம்ப சொல்கிறான், ஏன்னா நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகாயம் தான் கடவுள்னு. ஞானாகாசம்னு ஒரு சிற்பர வியோபமாகி திருச்சிற்றம்பலத்தில் என்று பொறுப்போடு நடந்துகின்ற பூங்கழல் போற்றி போட்டு அபாத பாடிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளை தான் சொல்கிறான் அவன். அருவமே இறைவனாகில் அறிவின்றி ஆகாயமாகும், உருவமே எண்ணில். ஒருவேளை உருவம் உடையவராக இருக்கார் உன் கடவுள்னா
பூத கூட்டத்தில் ஒருவன். ஏன்னா நாங்கள் உருவத்துக்கு என்ன காரணம் சொல்லிட்டு இருக்கோம்? பூதம் தான், பூதங்கள் சேர்ந்ததுனால தான் உருவம்னா நாங்கள் சொல்கிறோமே. அதுபோல் உன்ன மாரி ஒரு ஆள்னு வச்சுக்கொண்டதா கடவுள் அப்படின்ட்டான். உருவமே எண்ணில் பூத கூட்டத்தின் ஒருவன் ஆகும். மருவிய இரண்டும் கூடி நிற்பன் எண்ணின். அருவமும் உண்டு உருவமும் உண்டு நீ சொன்னீங்கன்னா அடுத்து வச்சுட்டான். நம்ம சொல்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் பேசுகிறான். இப்போ அருவம் உருவம் ரெண்டுமே உண்டு அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்? ஒரு பொருளுக்கு ரெண்டு இயல்பு இருக்க முடியுமா? அதை சொல்லுகிறான் அடுத்தது அவன். மருவிய இரண்டும் கூடி நிற்பவன் எண்ணின் மண்மேல் இரு விசும்பு ஒரு கல் ஏந்தி நிற்குமோ. ஆகாசத்தில் ஒரு பொருளை இப்படி நிறுத்தி வச்சா நிற்குமா அது? ஏன்? ஆகாயம்னு ஒரு தனிப்பொருள், இது ஒரு தனிப்பொருள், ரெண்டு சேர்ந்து வரத்தை நிற்க முடியுமா? நிற்க முடியாது, கீழே விழுந்து போடுவோம். அது போல மண்மேல் இரு விசும்பு ஒரு கல் ஏந்தி நிற்குமோ இயம்பிடாயே என்று சொல்லி அப்படி மறுத்துட்டான். அப்போ கடவுள் இல்லைன்னு முடிவு நிறுவிட்டான் அவனோட கருத்துப்படி. சொல்லுங்க பார்த்தீங்களா? விசும்புனா ஆகாயம்னு அர்த்தம். விசும்பின் துளி வீழி நல்லா பசும்போல் தலை காண்பது அரிதுன்னார்ல. என்ன அது? நாலடியாரா? திருக்குறள். ஆமாம். அப்போ அடுத்த பாட்டில் இந்த உலக வாழ்க்கைங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறான். எது உண்மையான இன்பங்கிறதெல்லாம் வர்ணிச்சு கட்ட போகிறான். இந்த உடம்பு எப்படி வருகிறதுங்கிறது சொல்லுகிறான். பூதத்தே அன்னமாகி அன்னத்தால் உடம்பு புத்தி பேதித்தே மனமுமாகி பிரிந்தமை திருந்த இன்று வேதத்தே உரைக்க என்னோ மேதினியார்கள் எல்லாம் கேதத்தே விழுந்து வேறு நெறியல கேட்குமாறே. என்னப்பா இப்படி அப்பாவி ஜனங்களை போய் இப்படி தேவையில்லாத சாஸ்திரங்களையும் வேதத்தையும் ஆகாமங்களையும் சொல்லி அவங்களெல்லாம் கிரிமினலைப்படுத்தி அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி நமக்காக இறக்கப்படுறான் உலகாயுதம். நம்மளாம் இப்படி சாஸ்திரம் படிக்க வந்திருக்கோமே, எல்லாம் சைவஸ்தானம் படிக்கிறோமே, கோயிலுக்கெல்லாம் போகிறோமே, வழிபாடு பண்ணுறோமே, இப்படி மக்கள் எல்லாம் துக்கப்படுத்துறீங்களே நீங்கள். அவங்கள போய் நீ தேட்டருக்கு போவதுன்னு சொல்கிறிய, அவங்கள போய் சந்தோஷமாக காசு பணம் சம்பாரிச்சியா, போய் என்ஜாய் பண்ணியா, ஊர் சுற்றினியா அப்படின்னு இருக்கிறத விட்டு தேவையில்லாமல் கிளாஸ் படிக்க வச்சு 2 மணி நேரத்தை வீணடிச்சு அதில் இப்படிலாம் மக்களை போட்டு படாப்படுத்திருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கஷ்டப்படுறான் நமக்காக. சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்யா அப்படிங்கிறோம். பூதத்தே அன்னமாகி, பூதங்கள் தான் என்ன ஆகுது? அன்னம், சோறாகிறது முதல்ல. இது நம்ம பஞ்சாக்கனி வித்தைன்னு ஒன்று பேசுவோம். அது திருமந்திரத்தில் பேசும், வேதத்தில் சொல்லப்படும். உயிர்கள் எப்படி உடம்புக்குள்ளே வருகிறது அப்படிங்கிறதுக்கு பஞ்சாக்கனி வித்தை. முதல்ல அன்னத்தின் வழியாக, முதல்ல மழை வழியாக பூமி வந்து அடையும். சாமி சொல்கிறார்ல, இப்போதானா சரீரம் போனால் புரியற்ற ரூபந்தானே நாதனார் ஆணை வைக்க நரகுட துர்க்கம் சேர்ந்து தீது நாதனார் ஆணை நரகுட துர்க்கம் சேர்ந்து யாதனா சரீரமாகி 80 துன்பங்கள் எழுதி நாதனார் ஆணை வைக்க நரகுட துர்க்கம் சேர்ந்து தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம்னார். இந்த தீதிலாங்கிற போது அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பிறவிக்கு வர்றதுக்கு லாய்க்காக இருக்குது. யோனி சேர்ந்துட்டுனா பிறவிக்கு வரணும்னு அர்த்தம். பிறவிக்கு வரும்போது என்ன ஆகுது? சொர்க்க நரகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த உயிரை கொண்டது வானவெளியில் மேகமண்டலத்தில் விட்டுவாங்களாம். மேகங்களோடு கலந்து நீர் வழியாக அந்த ஆன்மா கீழே பூமி வந்து அடையும். மண்ணில் இருக்கும். முதல்ல நீரில் இருந்தது, அப்புறம் மண்ணில் இருக்கார். அப்புறம் மண்ணிலேருந்து பயிர்கள் வழியாக உணவில் வந்து நிற்கும், அன்னத்தில் நிற்கும். அப்புறம் அன்னத்தின் மூலம் உடம்புக்குள்ளே போகும். உடம்புக்குள்ளே முதல்ல ஆண் வயிற்றுக்குள்ளே போய் ஆண் வயிற்றில் போய் கர்ப்பத்தில் தங்கி இருக்கும். அவன் கர்ப்பத்திலேருந்து பெண் வயிற்றுக்குள்ளே போய் கர்ப்பத்தில் தங்கி அப்படியா 60 நாள். ஸோ அதுதான் நம்ம அந்த இது சொல்கிறோம் இல்லையா, செமனுடைய உருவாக்க காலம்னு சொல்கிறோம். அது ஒரு காலம் இல்லைன்னா அது தானாகவே இல்லாமல் போய்விடும், வெளியேறலைன்னா அது சொல்கிறாங்க. அதனால் பிறகு அது பெண் வயிற்றுக்குள்ளே சென்று அது கருவாக வளரும். இதுதான் பஞ்சாக்கனி வித்தைன்னு சொல்கிறாங்க. அது அதுபோல் இவன் என்ன சொல்லுகிறான்? பூதத்தை அன்னமாகி அன்னத்தால் உடம்பு புத்தி பேதித்தே. அன்னம் எவ்வளோ சாப்பிட்றானோ அதுக்கேற்ப தான் புத்தின்ட்டான் அவன். எங்கிற சாப்பாடை பொறுத்து அறி அவன் சொல்கிறான் நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறான்மோ, அறிவு வெண்டைக்காய் சாப்பிட சொல்கிறான் போட்டிருக்க. ஒரு வேலை வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளருமா? என்ன உண்மையாவே மூளை வளருமா? மூளைக்கு வளர்ச்சி இருக்கு அதில். பூதத்தை அன்னமாகி அன்னத்தால் உடம்பு புத்தி பேதித்தே மனமுமாகி பிரிந்தமை திருந்த இன்று இப்படி பேதித்தாகி மனமும் புத்தியுமாக இருக்கும் பொழுது வேதத்தை உரைக்க, இப்படி வேதம் முதலானவற்றை சொல்லிக்கொண்டு என்னோ மேதினியார்கள் எல்லாம் கேதத்தே வீழ்ந்து, கேதம்னா துக்கம்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள மக்கள்லாம் வேதம் வேதம்னு சொல்லிக்கொண்டு என்னோ சாஸ்திர புராணம்லாம் படிச்சுட்டு இருக்கிறான், நம்ம கடவுள்னு கொண்டுட்டு இருக்கிறான் தேவையில்லாமல். நல்லா சாப்பிட்டோமா, அறிவை வளர்த்தோமா, நல்லா வாழ்ந்தோமா, இன்பத்தை அனுபவித்து வாழ்ந்தோமா அப்படின்னு இல்லாமல் தேவையில்லாத கோயில் குளங்களை கட்டி வச்சு, தேவையில்லாத சாஸ்திர புத்தகங்களை எழுதி வச்சு, தேவையில்லாத வகுப்புகளை நடத்தி, இதெல்லாம் திட்டு வைக்கியா என்கிட்டயா வராது.
வராதவங்க தான் இவங்க. அதான் வரல சந்தோஷப்பட்டாளே அவன். அதனால கேதத்தை விழுந்து வேறு நெறியல கேட்குமாறே, வேறு நெறியல்லாதவை எங்களுடைய உண்மையான நெறியாகி அந்த உலகாயுதம் என்பதை விட்டுவிட்டு நெறியல்லாத வேலை விஷயங்களை போய் நான் கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் துக்கப்படுறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறான் மக்களுக்காக அவன். அடுத்தது இன்பம் என்ன, உண்மை இன்பம் என்ன என்பதை சொல்லுகின்றான். எதுதான் உலகத்தை அனுபவிக்க வேண்டிய இன்பம் அப்படின்னு சொல்லி இந்த உண்மை இன்பத்தை அனுபவிக்காமல் வேற எங்கேயோ இன்பத்தை தேடிக்கொண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அந்த பாடலை மட்டும் பார்த்து நம்ம நிறைய செஞ்சிருவோம். மணி ஆயிடுச்சு. போகத்தை மண்ணில் கண்டு விட்டு போய் விண்ணில் கொள்ள மோகத்தராகி அல்லல் முயன்று உழல் மூடரெல்லாம் தாகத்தில் தண்ணீர் கண்டு விட்டு போய் தண்ணீர் கேட்டு சோகித்தே உன்னை எண்ணி துயர் உருவார்கள். அந்தோ எவ்வளவு கிண்டல் பண்றான் பாருங்க நம்மள. இந்த தண்ணி ஒருத்தன் தாகங்கிறான், அவனுக்கு தண்ணி இங்கே எதுக்கு நல்லா கோலையில் நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அழகாக குடிக்கிற பாத்திரம் வச்சுருக்கிறாங்க இங்கே. இப்போ அதை எடுத்து குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுவிட்டு இது தண்ணி இல்லை, என் தாகத்துக்கு இது காரணம், இது தீர்வு கிடையாது, வேறு ஒரு இடத்துல தண்ணி நல்ல தண்ணி இருக்குது, அதை தான் நான் சாப்பிடுவேன், இதை நான் சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்கி வச்சுட்டு பசியோடு போய் அங்கே இருந்துக்கிட்டு அதுவும் கிடைக்காம அவசரப்படுறான் பாருங்க. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் முக்தினே அவன் போராடுறானோ அவன்லான்ட்டான். போகத்தை மண்ணில் கண்டு விட்டு போயினார். இந்த உலகத்தில் பார்க்குறான் எது இன்பம்னு தெரியும் அவனுக்கு, சந்தோஷமாக இருக்கான்ல, எல்லாரும் சுகத்தில் அனுபவிக்கிறான் இல்லையா. அதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறான், இது வேணான்னு விடுறான் அவன். அவனை மாரி முட்டாளி யாராவது உண்டா சார் உலகத்தில் அப்படின்னு அவன் கேட்குறான் சார் நம்மளை பார்த்து. போகத்தை மண்ணில் கண்டு விட்டு போய் விண்ணில் கொள்ள, வானத்தில் கடவுளோட திருவடியை சென்று அடைவேன் என்று இல்லாத ஒரு பொருள், கடவுள்னு ஒரு பொருளே இல்லை, அதுக்கு போய் நான் முக்தி அடைகிறேன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, மோகத்தராகி அல்லல் முயன்றுனார். முக்தி நான் நினச்ச உடனே கிடைச்சிட்டாப்போ, நமக்காக அவன் இறக்கப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது போல் இருக்குப்போ. கிட்டத்தட்ட அவன் நம்மளை மாற்றலாம் பார்த்து விட என்னன்னு தெரிலப்போ. பார்த்தா கிளாஸ்லாம் வருவீங்கல்ல அடுத்த கிளாஸுக்கு. மோகத்தராகி அல்லல் முயன்று முயற்சி பண்ற முத்திக்காக, அவன் முத்தி வேணும்னு வந்தாச்சு. இப்போ அவன் சொல்ற மாதிரி இன்பம் வேணும்னு போனால் கிடைச்சிடும் சார் இன்பம். அவன் சொல்ற இன்பம் கிடைக்காதா உலகத்துல? நல்லா கிடைக்கும். நினைச்ச உடனே கிடைக்கிற இன்பம் பெருசா, நினைச்சு எங்கேயும் கிடைக்காத இன்பம் பெருசாப்பா. மக்களோட வாழ்க்கை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்தா கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம், போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், முக்தி வேணும் அப்படின்னு இங்கேயே 4 வருஷமா வந்துட்டு இருக்கோம். இப்போ 4 வருஷம் வந்துட்டு இருக்காங்க, இங்கே 2 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க. 3ஆம் ஆண்டு அதில் 2 பேர் வந்துருக்காங்க. 3ஆம் ஆண்டில் வேற இந்த 3ஆம் ஆண்டு தான் அந்த 3ஆம் ஆண்டு வேகமாக இந்த சாஸ்திரத்தை முன்னாடி படிச்சிருப்பாங்களான்னு தெரியல. வேற 3ஆம் ஆண்டு சுத்தம் வரதே கிடையாது. 2 பேர் இருக்காங்க, பிரதாப் ஐயாவும் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. 3ஆம் ஆண்டுல 2 பேர் இருக்காங்க. நீங்க 3ஆம் ஆண்டா அதனால அல்லல் முயன்று உழல் மூடர் எல்லாம். யாரு முத்தின்னு யாரு விருப்பம் கொடுக்குறான்னா அவங்களாம் யாரா மூடர்ன்ட்டான் நம்மளை பார்த்து அவன். ரசிக்கிறார் சாமி. ஆனா நம்மள சொல்றாரு பாருங்க, எப்படி மூடரெல்லாம் தாகத்தில் தண்ணீர் கண்டு விட்டு போய், தாகமா இருக்கும்போது தண்ணீர் இருக்கும்போது எடுத்து பருகாதவன். இப்போ நம்ம இன்பம் வேண்டி தானே உலகத்தில் வாழ்றோம் சார். இன்பம்ங்கிறது என்னன்னு வரையறுத்து இங்கே காட்டப்படும் பொழுது இந்த இன்பத்தை அனுபவிக்காம இது இன்பம் அல்ல வேற ஒண்ணுதான் இன்பம் அப்படின்னு போடுவது எப்படி இருக்கு? பக்கத்துல தண்ணீர் இருக்கும்போது குடிக்காம வேற எதையோ தண்ணீர் நினைத்து கொண்டு போவது. அப்போ தாகத்தில் தண்ணீர் கண்டு விட்டு போய் தண்ணீர் கேட்டு, இன்னும் தண்ணீர் கேட்கலாம். ஆமா, சாமிகிட்ட தானே போய் முத்தி வேணும்னு கேட்குறோம் நம்ம போய். இப்போ கேட்டு சோகித்தே, சோகம் கிடைக்கலையே, என்ன கண்டுக்க மாட்டாரே, அன்றே செய்வாய் பழி செய்வாய் நானும் இதற்கு நாயகமே இப்படிலாம் பாடுறோம். இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்க காரணம், நீ செஞ்சாலும் அதெல்லாம் நீ செய்யாத, எல்லாம் சாமின்னு விட்டுரு, அடியாரை கும்பிடு, கோயிலுக்கு போ, இதெல்லாம் வேற செய்ய சொல்றாங்க நம்மள. இப்போ முத்திக்கு போனால் முத்தி விரும்ப போட்டோன்னு கொடுத்துட வேண்டியது தானே சார். என்ன சார் இப்படி பண்றீங்களே அப்படின்னு என்ன பண்றாங்க? அதை முயற்சி பண்ணி கிடைச்சல அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அது என்னவா அந்த முக்தி கிடைக்கும் பொழுது கூட உண்மையாவே நாம தான் அனுபவிக்கிறோன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாதான். அப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன், திருப்படி அற்ற நிலை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம தான் அனுபவிக்கிறோங்கிறதையும் மறந்து, யார் அனுபவிக்கிறோங்கிறதையும் மறந்து
சிவம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்தி. இது முக்தியா அப்படின்னு அவன் கேட்டு நம்மளதான் மூட இருக்கிறான் அவன். அதனால மூடரெல்லாம் தாகத்தில் தண்ணீர் கண்டு விட்டு போய் தண்ணீர் கேட்டு சோகித்தே உன்னை எண்ணி துயர் உருவார்கள். அந்தோ ஐயோன்னு நம்மளை பார்த்து அவன் பரிதாபப்படுறான். அதனால உனக்கு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறியா, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, வாழவே வல்லையாகில்னு போடுற அடுத்த பாட்டில். அதனால் இந்த முத்தி கித்தியெல்லாம் நீங்கள் அடுத்த வகுப்பு கண்டிப்பாக வந்துருங்க, சொல்யூஷன் சொல்ல போகிறான் எது சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது இல்லையா சொல்கிறான். அதனால் அந்த எது உண்மையான முக்தி எது உண்மையான இன்பம் என்பதை அவன் சொல்ல போகிறான், அவனுடைய கொள்கை. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இருக்குது திருச்சிட்டம்பலம் மூர்த்தி எல்லாம் மொழி எங்கள் போன ஒரு வழி வாட்சி இந்த மொழி அன்பர் வழி பெற ஆரம்பிக்கும். திருவம்பது வந்துட்டா திருவம்பது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை சாப்பிடுவோம்.